மலர் ஏதுவோ விபுலானந்தர் கலை இலக்கிய மன்றம் நடாத்தும் சுவாமி விபுலானந்தரின் 77வது மகா சமாதி தினத்தினை முன்னிட்டு இங்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என மகிழ்வன்புடன் வரவேற்கின்றோம். அந்த வகையிலே இன்று எமது சிறப்பு அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் கல்குடா ஆரோக்கிய அன்னை ஆலய பங்கு தந்தை வனபிதா நோட்டன் ஜோன்சன் அவர்களை வரவேற்பதுடன் இன்று எமது விபுலானந்தர் அடிகளினுடைய திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து அவரை கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். முத்தமிழ் வித்தகர் என்று அழைக்கப்படும் சுவாமி விபுலானந்தர் தமிழுக்கு தொண்டாற்றியவர்களில் மிகவும் முக்கியமானவர். தமிழையே மூச்சென்று சுவாசித்தார். இவர் ஆற்றிய தமிழ் பணிகளும் சமூக சேவைகளும் இவரை உயர்நிலைக்கு இட்டுச் செல்கிறது. ஆசிரியராக, தமிழ் பண்டிதராக, விஞ்ஞான பட்டதாரியாக, பாடசாலைகளின் முகாமையாளராக, பல்கலைக்கழகங்களில் தமிழ்துறை பேராசிரியராக, மொழிபெயர்ப்பாளராக வாழ்ந்து தமிழுக்கும் சமூகத்திற்கும் பெரும் தொண்டாற்றியவர் எமது விபுலானந்த அடிகள். அந்த வகையில் எமது மட்டக்களப்பு மாவட்டத்தின் அரும்பெரும் சொத்தாக நாம் சுவாமி விபுலானந்தர் அவர்களை இன்றும் உலகளாவிய ரீதியிலும் அனைவரும் போற்றி வாழ்வது இங்கு நாம் பெருமைப்படத்தக்க ஒரு விடயமாகும். சுவாமி விபுலானந்தரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து கௌரவித்த சிறப்பு விருந்தினர் வனபிதா நோட்டன் ஜோன்சன் ஐயா அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து எமது அடுத்த நிகழ்வாக மங்கள விளக்கேற்றல் நிகழ்வு இடம்பெறும். அந்த வகையில் முதலாவது சுடரினை ஏற்றி வைக்குமாறு கல்குடா ஆரோக்கிய அன்னை ஆலய பங்கு தந்தை வனபிதா நோட்டன் ஜோன்சன் ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம். இனிதே இன்றைய எமது நிகழ்வினை தம் அகம் போன்று ஒளியினை ஏற்றி வைத்து ஒளிமயமாக்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து தமிழ் தாய் வாழ்த்து இசைக்கப்படும். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்வரத கண்டமிதில் தெக்கணமும் அதிர்ச்சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே. இன்றைய எமது நிகழ்வுக்கான வரவேற்புரையையும் தலைமை உரையையும் வழங்கி வைக்குமாறு பேதாளை பொது நூலகத்தின் பொறுப்பாளர் மதிப்புக்குரிய மானா பிரகாஷ் ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம். முத்தமிழ் வித்தகர் சுவாமி விபுலானந்த அடிகளாரின் 77வது சிரார்த்த தின விசேட நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற கல்குடா ஆரோக்கிய அன்னையர் ஆலய பங்குத்தந்தை வனபிதா நோட்டன் ஜோன்சன் ஐயா அவர்களையும் எமது வாசகர் வட்ட ஆலோசகர் திருமதி சோபாஜி ரஞ்சித் அதிபர் அவர்களையும் மற்றும் எந்த நிகழ்வு ஆனாலும் எங்களோடு தோளோடு தோள் நின்று உழைத்து கொண்டிருக்கின்ற எங்களது விபுலானந்தர் கலை இலக்கிய மன்ற உறுப்பினர்கள் மற்றும் விபுலானந்தர் வாசகர் வட்ட உறுப்பினர்கள், அத்தோடு இந்த நிகழ்வில் கவிஞர்களாகவும் நிகழ்வுகளை ஆற்றக்கூடிய இலக்கிய ஆர்வலர்களாகவும் கலந்து கொண்டிருக்கின்ற அனைவரையும் இந்த நிகழ்வுக்கு வரவேற்றுக் கொள்கின்றேன். எங்களது பேத்தாளை பொது நூலகமானது ஆரம்பிக்கப்பட்ட நாளிலிருந்து விபுலானந்தர் வாசகர் வட்டம் என்ற ஒரு பேரில் வாசகர் வட்டத்தினை உருவாக்கி தொடர்ச்சியான இலக்கிய செயற்பாடுகளை நடாத்தி வந்திருந்தது. காலப்போக்கில் சிறிது வியாபித்து கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு எங்களது வாசகர் வட்ட உறுப்பினர்கள் தமக்குள்ளே ஆலோசித்து விபுலானந்தர் கலை இலக்கிய மன்றம் என்ற ஒரு மன்றத்தினை ஆரம்பித்து அதன் செயற்பாடுகளை தொடர்ச்சியாக நடைமுறைப்படுத்தி வருகின்றோம். நாங்கள் எமது மண்ணின் தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமையாக
போற்றுகின்ற சுவாமி விபுலானந்தரது பெயரிலேயே இந்த வாசகர் வட்டம் மற்றும் கலை இலக்கிய மன்றங்களை ஆரம்பித்ததனாலோ என்னவோ தேசிய மட்டத்தினையும் தாண்டி சர்வதேச ரீதியில் தமிழர் வாழும் பிரதேசங்கள் எங்கிலுமே எங்களது பேத்தலை பொது நூலகம் மற்றும் வாசகர் வட்டம் மற்றும் கலை இலக்கிய மன்றங்களின் செயற்பாடுகள் பரிணமித்திருக்கின்றது, வியாபித்திருக்கின்றது, எங்களுக்கான வரவேற்பினையும் பெற்று தந்திருக்கின்றது. அந்த வகையில் இவ்வாறான தொடர் செயற்பாடுகளை எங்களது வாசகர் வட்டமும் இந்த விபுலானந்தர் கலை இலக்கிய மன்றமும் தொடர்ச்சியாக செய்து வரும். அதற்கு எங்களது உறுப்பினர் மட்டுமல்லாமல் சமூக மட்ட அமைப்பினர் மற்றும் இலக்கிய ஆர்வலர்கள் எங்களுக்கான ஊக்கங்களை தர வேண்டும் எனவும் கேட்டு இந்த அருமையான ஒரு நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவரையும் வரவேற்று தொடர்ச்சியாக நிகழ்வுக்குள் செல்லலாம். நன்றி. நிகழ்வுக்கான வரவேற்புரையையும் தலைமையுரையும் சிறப்புற வழங்கிய பொது நூலக பொறுப்பாளர் மதிப்புக்குரிய மானா பிரகாஷ் ஐயா அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த நிகழ்வாக சுவாமி விபுலானந்தரின் 77வது மகா சமாதி தினத்தினை முன்னிட்டு இன்றைய நாளிலே நாம் இங்கு கூடியுள்ளோம். அந்த வகையில் எமது சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் கல்குடா ஆரோக்கிய அன்னை ஆலய பங்கு தந்தை வனபிதா நோட்டன் ஜோன்சன் ஐயா அவர்கள். அவரை எமக்கான இன்றைய நிகழ்வுக்கான ஒரு சிறப்புரையினை வழங்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இந்நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் மதிப்புக்குரிய திருமதி சோபா ஆசிரியை அவர்களே, நிகழ்வை தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கும் திரு பிரகாஷ் அவர்களே, ஏனைய விபுலானந்தா கலை இலக்கிய மன்ற உறுப்பினர்களே, இங்கு வருகை தந்திருக்கும் ஒவ்வொருவரையும் வாழ்த்தியவனாகவும் அனைவருக்கும் பொதுவான இறைவனை போற்றி செந்தமிழுக்கு வாழ்த்தி கூறி இன்று ஈழ தமிழ் இலக்கியமும் ஈழத் தமிழர்களும் சிறப்பாக கிழக்கு மாகாணத்தின் தமிழர்களும் பெருமையோடு நெஞ்சை நிமிர்த்தி நிற்பதற்கு வித்திட்டவருமான சுவாமி விபுலானந்த அடிகளாருக்கு அஞ்சலி செலுத்தியவனாக இந்த உரையை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். 1997ஆம் ஆண்டில் சுவாமி விபுலானந்தரினுடைய 50வது நினைவு தினம் என்று நினைக்கிறேன். புனித மிக்கேல் கல்லூரியில் இடம்பெற்று கொண்டிருந்த பொழுது அப்பொழுது அதிபராக இருந்த அமரர் அருட்சகோதரர் ஜேம்ஸ் பீரிஸ் என்பவர் ஒரு வார்த்தை சொன்னார். உண்மையாகவே அதுவரைக்கும் சுவாமி விபுலானந்தர் என்பவரினுடைய பெயரை மாத்திரமே கேள்விப்பட்டிருந்தேன். அவரை பற்றி அறிய ஆர்வம் இருக்கவில்லை. ஆனால் எங்களுடைய அதிபர், புனித மிக்கேல் கல்லூரியின் அதிபர் சொன்ன வார்த்தை விபுலானந்த அடிகளாரை பற்றி அறிய எனக்குள் ஒரு தீப்பொறியை ஏற்படுத்தியது. அவர் என்ன சொன்னார் என்றால், புனித மிக்கேல் கல்லூரி உங்களுக்கு தெரியும், மிகவும் பிரபல்யமான பாடசாலை, கிழக்கில் மாத்திரமல்ல இலங்கையில் கூட. அவருடைய உரையை ஆரம்பிக்கிற பொழுது சொன்னார், சில பாடசாலைகளில் நாங்கள் கற்பதற்கும் கற்பிப்பதற்கும் மிகவும் பெருமைப்பட வேண்டும். அந்த வகையில் நான் புனித மிக்கேல் கல்லூரியில் ஒரு ஆசிரியனாகவும் அதிபராகவும் இருப்பதையொட்டி மிகவும் பெருமைப்படுகிறேன். ஆனால் சில மனிதர்கள் படித்ததாலோ அல்லது கற்பித்ததாலோ அந்த பாடசாலைகள் பெருமை அடையும். அந்த வகையில் எங்களுடைய இந்த பிரபல்யமான பாடசாலை சுவாமி விபுலானந்தர் இந்த கல்லூரியில் கற்றதாலும் கற்பித்ததாலும் பல மடங்கு பெருமை அடைகிறது அப்படி என்று சொன்னார். இப்படியான வார்த்தை நாங்கள் கேட்டதில்லை. ஏனென்றால் எப்பொழுதும் எங்களுடைய அந்த பாடசாலையில் அந்த பாடசாலையின் பெருமையைத்தான் பற்றி பேசுவார்கள், தனிநபரின் பெருமை பேசியதில்லை. ஆனால் ஒரு தனிநபரால் பாடசாலைக்கே பெருமை என்று சொல்கிற பொழுது யார் அந்த தனிநபர், யார் அந்த அதிசய பிறவி, நாங்கள் அவரை பற்றி ஆராய வேண்டும் என்கிற எண்ணம் நாங்கள் சிறு வயதில் இருந்த பொழுதே விதைக்கப்பட்டது. அப்பொழுதுதான் நாங்கள் சுவாமி விபுலானந்தர் என்று மெச்சுகிற இந்த மகான் மயில் வாகனமாக எங்களுடைய பாடசாலையில் கற்றுக்கொண்டிருந்தார் என்கிற செய்தியை கேட்டதும் எங்களுக்கு மகிழ்ச்சி மேலிட்டது. இவருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், முதலில் மெதடிஸ் கல்லூரி என்று அழைக்கப்படுகிற கல்முனையில் இருக்கிற கல்லூரியில் அவருடைய ஆரம்ப காலத்தை ஆரம்பித்த
சுவாமி விபுலானந்தார். உண்மையாகவே அவருடைய பெயர் மயில் வாகனம். உங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் தெரிந்திருக்கும். என்றாலும் நான் அதனை சாதாரணமாக தொட்டு செல்லலாம் என்று நினைக்கிறேன். 1892ஆம் ஆண்டு பங்குனி மாதம் 27ஆம் தேதி இவர் பிறக்கிற பொழுது இலங்கை முழுவதுமாக ஆங்கிலேயரின் கட்டுப்பாட்டில், ஆங்கில கல்வி மோகத்தில், ஆங்கிலேயரினுடைய ஆதிக்கத்தில் இருந்து கொண்டிருந்தது. அப்பொழுது தேசிய மொழிக்கும் தேசிய பண்பாடு கலாச்சாரங்களுக்கும் இலங்கையில் இடம் இல்லாமல் தமிழ் மெல்ல செத்து கொண்டிருந்தது. இலங்கையில் இருந்த கலை இலக்கிய பண்பாடுகள் ஏற்கனவே நிறைய அழிவடைந்து போயிருந்தன. மிச்சமாக இருப்பதும் அழிந்து கொண்டிருந்தது. தமிழ் மாத்திரமல்ல, சிங்கள தேசிய இனத்தின் கலை கலாச்சார மொழி கூட அழிவடைந்து கொண்டிருந்தது. இந்த தருணத்தில் சாமி தம்பி கண்ணம்மா தம்பதிகளின் மகனாக உதித்த மயில் வாகனம் அவர்கள் தன்னுடைய கல்வியை ஆங்கில கல்வியாகத்தான் ஆரம்பித்தார். ஆனாலும் அவர் வீட்டில் தன்னுடைய தந்தையிடமும் தாயிடமும் தன்னுடைய சுற்றத்தாரிடமும் தமிழை கற்பதில் ஆர்வம் கொண்டிருந்தார். இந்த உரையை கேட்கிற உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் எதிர்காலத்தில் இது ஒரு நல்ல பாடமாக விளங்கும். அதாவது எங்களுடைய தாய்மொழி பண்பாடு கலாச்சாரங்களை நாங்கள் வெளியில் தேடத் தேவையில்லை, எங்களுடைய குடும்பத்தில் நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு என்பது இவருடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஏனென்றால் ஆங்கில பாடசாலையில் ஆங்கில மொழியில் கற்றுக்கொண்டிருந்தாலும் வீட்டில் தமிழை கற்றுக்கொண்டு அதில் இன்னும் புலமை பெற்றுக்கொண்டிருந்த ஒருவர். இப்படி இருக்கிற பொழுது அவர் மிகவும் திறமையானவராக இருந்தார். அங்கிருந்து அப்பொழுது கிழக்கில் மிகச்சிறந்த பாடசாலையாக கருதப்பட்டு புனித மிக்கேல் கல்லூரியில் ஒரு மாணவனாக இணைக்கப்பட்டார். அவர் மாணவனாக இருந்த பொழுதும் அவருடைய மிகச் சிறப்பான வெளிப்பாடுகளாலும் அவருடைய மிகச்சிறந்த ஆளுமையாலும் கல்வி அறிவாலும் 16 வயதிலேயே தன்னுடைய உயர்கல்வியை முடித்து கொண்டு ஒரு ஆசிரியராக புனித மிக்கேல் கல்லூரியிலேயே கடமையாற்றினார். அதாவது 16 வயதில் எங்களுடைய சமூகத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஓயல் எழுதி கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு பெரிதாக ஆளுமை விருத்தி இருக்காது. ஆனால் சுவாமி விபுலானந்தர் 16 வயதிலேயே உயர்கல்வியை முடித்து ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருந்தார். இவரை பற்றி நாங்கள் நிறைய சொல்ல முடியும். முதல்ல இவருடைய பணிகளை நான் 3ஆக பிரித்து பேசலாம் என்று நினைக்கிறேன். கல்வி பணி. இப்போ புனித மிக்கேல் கல்லூரியில் படிப்பித்துக் கொண்டிருந்த பொழுது அவருடைய உள்ளத்தில் தோன்றிய ஒரு விடயம், நான் ஒரு சாதாரண ஆசிரியராக இருக்கக்கூடாது, திறமை வாய்ந்த மதிநுட்பமிக்க ஆசிரியராக பல மாணவர்களை வழிப்படுத்த வேண்டும் என்று ஆசிரியர் கொழும்பில் இருக்கிற ஆசிரியர் கலாசாலையில் இணைந்து 2 வருடங்கள் அந்த பயிற்சியை முடித்து மீண்டும் புனித மிக்கேல் கல்லூரிக்கு வந்து 2 வருடங்கள் மிகச்சிறந்த ஆசிரியராக கடமையாற்றினார். இவருடைய விசேட இயல்பு எமக்கெல்லாம் அவர் தமிழில் ஒரு பண்டிதர், பேராசிரியர், வித்துவான் என்றுதான் தெரியும். தமிழுக்கு சமாந்தரமாக அவர் 6 மொழிகளில் புலமை பெற்றிருந்தார் என்பது பலருக்கு தெரியாது. அந்த 6 மொழிகளும் சாதாரணமான இலகுவான மொழிகள் இல்லை. ஏனென்றால் அதில் ஒரு 4 மொழிகளை கற்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இன்னும் அதில் நான் தேர்ச்சி பெறவில்லை. இதுதான் உண்மை. அதாவது இவர் கிரேக்கம், ஆங்கிலம், லத்தீன், சமஸ்கிருதம், பாலி, சிங்களம், இத்துடன் மலையாள மொழியும் அவர் அறிந்திருந்தார். அப்போ இத்தனை மொழிகளிலும் சாதாரணமாக இல்லை, மிகச்சிறந்த புலமை பெற்றிருந்தார். அதனில் இருக்கின்ற சொற்கள், இப்போ ஒரு மொழி எங்களுக்கு தெரிய வேண்டும் என்றால் சொல்வளம் இருக்க வேண்டும். சுவாமி விபுலானந்தர் அவர்கள் அந்தந்த மொழிகளில் மிகவும் புலமையும் பாண்டித்யமும் பெற்றவராக இருந்தால் அது எப்படி அதை காணக்கூடியதாக இருக்கிறது என்றால், இந்த இத்தனை மொழிகளிலும் இருக்கிற மிகச்சிறந்த புத்தகங்களை தமிழுக்கு மொழிபெயர்த்தார். நான் இதை பற்றி சொல்லுகிற பொழுது சில வேளைகளில் நீங்கள் நினைக்கலாம் இது ஒரு சாதாரண விடயம் என்று. நான் இந்த 2 தொழிலும் செய்திருக்கிறேன், மொழிபெயர்ப்பும் செய்திருக்கிறேன், இந்த லத்தீன், கிரேக்கம் போன்ற மொழிகளும் கற்றிருக்கிறேன்.
எங்களோடு படித்தவர்களில் 2 டாக்டர்ஸ், வைத்தியர்கள் தங்களுடைய வேலையை விட்டுவிட்டு குருக்களாக படிக்க வந்திருந்தார்கள். 4 என்ஜினியர்கள் இருந்தார்கள். இலங்கையிலேயே கணித பிரிவில் 2ஆம் இடம் எடுத்த மாணவர் இருந்தார். அந்த ஏஎல்ல ஆங்கிலம் உட்பட 4A எடுத்த மாணவர்கள் 16 பேர் என்னுடைய பேட்சில் மட்டும் படித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இலத்தீன் மொழி பாடத்தில் 4 பேர் தான் நாங்கள் சித்தியை எடுத்தோம். அதுக்காக நித்திரை இல்லாமல் பல நாட்கள் அதை படிக்க வேண்டியிருந்தது. நான் வளமையாக படிக்கிற பொழுது அப்படியும் 90க்கு மேலே புள்ளிகள் எடுத்து சித்தி பெறுவேன். ஆனால் லத்தீன் மொழி மட்டும்தான் 41 எடுத்து 1 புள்ளியால் சித்தி பெற்றேன். என்றால் எவ்வளவு கடினமான மொழி, மிகவும் கடினமான மொழி. இதைவிட கடினமான மொழி கிரேக்க மொழி. இதுவும் நாங்கள் படிக்க வேண்டியிருந்தது திருவிவிலியத்தை பற்றி கற்பதற்காக. ஏனென்றால் அந்த காலத்தில் திருவிவிலியம் கிரேக்க மொழியில் எழுதப்பட்டிருந்தது. ஆனால் அதையெல்லாம் சின்ன பிள்ளைகள ஓடி விளையாடு பாப்பா பாட்டு போல சில நாட்களிலேயே கற்று தேர்ந்து அந்த மொழியில் இருக்கிற சிறந்த இலக்கியங்களை மொழிபெயர்த்திருக்கிறார் என்றால் நாங்கள் நினைக்கிறது போல விபுலானந்தர் ஒரு சாதாரண அறிவாளி அல்ல. கடவுளின் மிகச்சிறந்த ஆசீர் பெற்ற மிகச்சிறந்த அறிவாளிகளில் ஒருவர். இது எங்களில் பலருக்கு தெரியாத விடயம். ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், நான் இப்பொழுது ஒரு ஆங்கில ஆசிரியராக இருக்கிறேன். ஆங்கிலத்தில் ஷேக்ஸ்பியர் என்று சொல்லப்படுகிற ஒரு மகா நாடக கலைஞர் இருக்கின்றார். அவருடைய ஆங்கிலம் மிகவும் கடினமானது. ஏனென்று சொன்னால், அவர் இப்பொழுது நாங்கள் பேசுகிற ஆங்கில மொழியை அல்ல, ஆங்கிலோ சாக்சன் என்று அழைக்கப்படுகிற பழமைவாத ஆங்கிலத்தை பயன்படுத்தியவர். அதனுடைய சொற்கள் எங்களுக்கு இப்பொழுதும் தெரியாது. இப்போ ஒரு நாடகம் நான் பழக்க வேண்டும் என்று சொன்னால் நெட்டில் போய் இன்டர்நெட்டில் தேடுவோம் அதை பற்றிய விளக்கங்கள். ஏனென்றால் அதை வாசித்து நாங்கள் ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்க்கிறோம்டா பாருங்கள். ஏற்கனவே ஆங்கிலத்தில் இருக்குது, இப்போ செய்யுள் முறையில் இருக்கிற ஆங்கிலம். அதை மீண்டும் ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்க்க வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட 1 வருடம் பிடிக்கும். 12 ஷேக்ஸ்பியரின் மிகச்சிறந்த கதைகளை தமிழுக்கே மொழிபெயர்த்திருக்கிறார் என்றால் இவருக்கு எத்தனை ஆண்டுகள் பிடித்திருக்கும். ஆனால் அவற்றையெல்லாம் சர்வ சாதாரணமாக சில மாதங்களில் முடிக்கிற வல்லமையும் ஆற்றலும் மிகுந்தவர் தான் இந்த விபுலானந்தர். நாங்கள் நிறைய பெருமைப்பட வேண்டியிருக்கேன் என்றால் இப்படி ஒரு மகான் வாழ்ந்த மண்ணில் எங்களோட பாதம் படுவதற்கு நாங்கள் கொடுத்து வைத்தவர்கள். இப்படிப்பட்ட இந்த மகான் அந்த 12ஓடு நிறுத்தவில்லை. நான் இன்று வரை பற்றி நானும் அறியாத சில விடயங்களை தேடி பார்த்தேன். அதாவது சில கவிஞர்கள், ஆங்கில கவிஞர்கள் இருக்கிறார்கள், அவர்களை மிகவும் கடினமான கவிஞர்கள் என்று சொல்வார்கள். அதாவது மில்டன், கீட்ஸ், ஷெல்லி, டெனிசன், ராபர்ட் பிராங்க்லின், ஷேக்ஸ்பியரை தவிர்த்து இவர்கள் மிகவும் கடினமான ஆங்கிலத்தில் கவிதைகள் எழுதுவார்கள். ஆங்கிலத்தில் புலமை வாய்ந்தவர்களால் கூட இவர்களுடைய கவிதையை புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் இவர்கள் அனைவரும் மெய்யியலாளர்களாகவும் இருந்தார்கள். அதாவது நாங்கள் நினைக்காத விடயத்தில் உருவகம், உவமை அணிகளை பயன்படுத்துவார்கள். அந்த காலத்துக்குரிய பண்பாடுகளையும் அந்த காலத்தில் நடக்கிற பிரச்சனைகளையும் அவர்களுடைய கவிதைக்குள் மறைமுகமாக புதைத்திருப்பார்கள். இவற்றை அந்த மொழி பெயர்க்க வேண்டும் என்றால் அவர்களுடைய சமகாலத்து இலக்கியங்களில் தேர்ச்சி பெற வேண்டும். அந்த காலத்தில் இடம்பெற்ற போர்களாக இருக்கட்டும், சமூகத்தில் நடந்த அரசியல் பொருளாதார மாற்றங்களாக இருக்கட்டும், இலக்கிய இலக்கணங்களில் ஏற்பட்ட மாற்றங்களாக இருக்கட்டும், இவற்றையெல்லாம் மிகவும் ஆராய்ந்தவர்களால் மாத்திரமே மொழிபெயர்க்க முடியும். இன்று வரைக்கும் சுவாமி விபுலானந்தரை தவிர யாரும் இப்படியான விஷ பரீட்சையில் கை வைக்கவில்லை. ஆனால் தன்னந்தனியாளாக பல வித்துவான்கள் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலையை அவர் சாதாரணமாக செய்து முடித்தார். இவர்கள் அனைவருடைய கவிதைகளையும் இலகுவாக மொழிபெயர்த்து, அதுவும் சாதாரணமாக இல்லை, அவர்கள் என்ன எண்ணத்தோடு அந்த உவமைகளை அமைத்தார்களோ அதற்குரிய விளக்கத்தோடு அவற்றை அவர் வெளிப்படுத்தினார். இதற்கு அவர் வைத்த பெயர் ஆங்கில வாணி. ஏன் அவர் ஆங்கில வாணி என்கிற பெயரை வைத்தார் என்றால், நாங்கள் வாணி என்று சரஸ்வதியை சொல்லுவோம். ஆகவே அந்த சரஸ்வதியையும் போற்றுவது போல, ஆங்கில கல்வியையும் போற்றுவது போல அவர் ஆங்கில வாணி என்கிற பெயரில்
இவற்றையெல்லாம் மொழிபெயர்த்து தந்தார். ஆனால் இதுக்கு மேலாக எங்களுடைய நாட்டு இலக்கியங்களை ஆங்கிலத்திலும் கிரேக்கத்திலும் லத்தீனிலும் இன்னும் பல மொழிகளிலும் மொழிபெயர்க்கவும் காரணமாக இருந்தவர். பல நாடுகளில் எங்களுடைய ஈழத்து இலக்கியமாக இருக்கட்டும், இந்தியாவில் பிரபலமாக இருந்த இலக்கியங்களாக இருக்கட்டும், அவையெல்லாம் மறைந்து போயிருந்தது. அவற்றையெல்லாம் வெளி உலகுக்கு எடுத்து செல்வதில் விபுலானந்த அடிகளாரின் பங்கு உண்மையாகவே தென்னிந்தியாவில் கூட அந்த அளவுக்கு இல்லை என்று சொல்லும் அளவுக்கு மெச்சக்கூடிய விதமாக இருந்தது. அதிலும் சிறப்பாக இவர் பல செய்யுள்களை, சங்க காலத்து இலக்கியங்கள், சங்க காலம் நாங்கள் உயர்தரம் கற்கிற பொழுதுதான் சங்ககால இலக்கியங்கள் எவ்வளவு அழகானது என்பது புரிந்தது. ஆனால் அவற்றை விளங்கிக் கொள்வதும் கடினம். அப்படியான கடினமான இலக்கியத்தை ஆங்கிலத்திலோ லத்தீனிலோ மொழிபெயர்ப்பது என்பது இன்னும் கடினமானது. ஏனென்றால் அதற்கு பொருத்தமான ஆங்கில சொற்கள் தெரிந்திருக்க வேண்டும். இவர் எந்த அளவுக்கு பாண்டியத்துவம் பெற்றிருந்தார் இந்த மொழிகளில் என்று பாருங்கள். இது சாதாரண மனிதர்களால் முடியாத காரியம். அதால தான் இவரை கல்வி மான் என்று அழைக்கிறோம், இவரை மகான் என்று சொல்கிறோம். ஏனென்றால் சாதாரண மனிதர்களை விட அதிவிசேடமான ஏதோ ஆசீர்வாதங்களை உடையவர்களை தான் நாங்கள் மகான்கள் என்று அழைப்போம். சுவாமி விபுலானந்தர் அந்த வகையில் ஒரு மிகப்பெரிய மகான். அது மாத்திரமல்ல, இவரிடம் இருந்த விசேட இயல்பு, இவர் ஒரு புரட்சியாளரும். வளமையாகவே எல்லாரும் நினைப்பார்கள் துறவிகளுக்கும் பகுத்தறிவாளருக்கும் எட்டா பொருத்தம். பகுத்தறிவாளர் சொல்லுவார் கடவுள் இல்லை என்று, துறவி சொல்லுவார் கடவுள் உண்டென்று. ஆனால் ஒரு மனிதனை பகுத்தறிவாளனாகவும் துறவியாகவும் இருந்ததென்றால் இரண்டு பேர் தான். ஒன்று சுவாமி விவேகானந்தர், அடுத்தது சுவாமி விபுலானந்தர். இந்த உலகத்தில் இவர்கள் 2 பேரையும் தான் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும். இவர் சுவாமி விவேகானந்தருடைய வாழ்வை மிகவும் மெச்சிய ஒருவர். அதனால் தான் இவர் ராமகிருஷ்ணன் மிஷனில் இணைந்து ஒரு துறவியாக வர வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் ஒரு துறவியாக வருவதற்கு அனைத்தையும் துறக்க வேண்டும். அதை துறந்து காட்டியவரும் விபுலானந்தர். ஏனென்றால் இவர் துறவியாக செல்கிற பொழுது இவர் 2 பல்கலைக்கழகங்களுக்கு பேராசிரியராக இருந்தார். அந்த காலத்தில் ஒரு வைத்தியரை விட அதிக சம்பளம் பெற்றுவது பேராசிரியர். அப்படி பேராசிரியராக இருக்கிற பொழுது அனைத்தையும் துறந்துவிட்டு எதுவுமே இல்லாத ஒரு துறவரத்துக்குள்ள போவதென்று சொன்னால் இதுதான் சரியான துறவரம். அதை எங்களுக்கு வாழ்ந்து காட்டிய ஒரு மகான். இன்று நானும் ஒரு துறவியாக இந்த இடத்தில் நிற்பதில் அவரை போன்ற தகுதிகள் இல்லாது விட்டாலும் துறவி என்கிற வகையில் விபுலானந்த அடிகள் ஒரு துறவியாக இருப்பதால், நாங்களும் ஒரு துறவியாக இருப்பதால் பெருமை கொள்கிறோம். அவர் ஒரு ஆசிரியராக இருந்தார், அதுபோல நானும் ஒரு ஆசிரியராக இருப்பதை எண்ணி பெருமைப்படுகிறேன். அவர் இந்த மண்ணில் நடந்தார், நானும் இதே மண்ணில் நடப்பதையொட்டி மிகவும் பெருமை அடைகிறவனாக இந்த உரையை ஆற்றிக்கொண்டிருக்கிறேன். அதிலும் மிகச் சிறப்பாக நாங்கள் இவருடைய கல்வி புலங்களை பார்த்து வருகிற பொழுது தென்னிந்தியாவில் கிட்டத்தட்ட 12 கோடி தமிழர்கள் இருக்கிறார்கள். சங்கம் வளர்த்து தமிழ் வளர்த்த ஒரு இடம்தான் தமிழ்நாடு. அதாவது சங்க காலத்திலேயே தமிழ் ஆராய்ச்சி கழகங்களை நடத்தி உலகுக்கே ஆராய்ச்சி சங்கங்களை அறிமுகப்படுத்திய அந்த தமிழ்நாட்டில் இருந்து கூட முதலாவது தமிழ் பேராசிரியர் வரவில்லை. எங்களுடைய மண்ணிலிருந்து விபுலானந்த அடிகளார் தான் உலகின் முதலாவது தமிழ் பேராசிரியர் என்கிற பெயரை பெற்று விளங்குகிறார். இன்றைக்கு உலகில் பல இடங்களில் பல விடயங்கள் முதலாவது என்பது ஒரு பெருமையை கொடுக்கும். விண்வெளியில் கால் வைத்தவர்கள் என்று அமெரிக்கர்கள் பெருமை கொள்வார்கள், விண்வெளிக்கு சென்றவர்கள் என்று ரஷ்யர்கள் பெருமை கொள்வார்கள். முதலாவது கண்டுபிடிப்பு, முதலாவது வெற்றி, அப்படி என்று இலங்கைக்கு முதலாவது என்று சொல்வதற்கு எதுவுமே இல்லை. விபுலானந்த அடிகளார் தான் எங்களுக்கு மிக பெரிய பெருமையாக இருக்கிறார், முதலாவது தமிழ் பேராசிரியர். அதே வேளையில் இன்னும் ஒரு முக்கியமான விடயம், இன்று வரைக்கும் தமிழ் என்று நினைத்தால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் யாழ்ப்பாணம்தான் தமிழுக்கான ஒரு முக்கிய இடத்தை பெறுகிறது. எல்லாரும் யாழ்ப்பாணத்தை தான் தமிழின் ஒரு காப்பரனாக இலங்கையில் பார்க்கிறார்கள்.
ஆனால் யாழ்ப்பாணத்தில் இருந்து கூட முதலாவது பண்டிதர் வரவில்லை. பலர் இந்த பண்டிதர் பரீட்சைக்கு இந்தியாவில் அப்ளை பண்ணியிருந்தார்கள். ஆனாலும் அந்த பரீட்சையில் சித்தி பெற்று முதல் இலங்கையின் தமிழ் பண்டிதர் என்கிற பெருமையையும் எம்முடைய மண்ணைச் சேர்ந்த விபுலானந்தரை பெற்று எமக்கும் மிக பெருமையை பெற்று தந்திருக்கிறார் என்றால் அது மிகையாகாது. அதே வேளையில் முத்தமிழ் வித்தகர் என்று சொல்லுவோம். இயல், இசை, நாடகம். இவர் மொழியில் மாத்திரம் தேர்ச்சி பெறவில்லை, இசையிலும் மிகப்பெரிய தேர்ச்சி பெற்றிருந்தார். எந்த அளவுக்கு என்று சொன்னார், இன்று வரைக்கும் தென்னிந்தியாவில் இருக்கிற அத்தனை இசைக்கல்லூரிகளிலும் இலங்கையில் இருக்கிற ராமநாதன் இசைக்கல்லூரியாக இருக்கட்டும், விபுலானந்த இசைக்கல்லூரியாக இருக்கட்டும், அங்கு இருக்கிற முதலாவது ஆராய்ச்சி நூலாக, இசையின் முதலாவது ஆராய்ச்சி நூலாக அதனை கட்டாய பாடமாக இந்த நான் சொல்லுகிற எல்லா கல்லூரிகளிலும், இந்தியாவில் இருக்கிற தென்னிந்தியாவில் இருக்கிற எல்லா கல்லூரிகளிலும் ஒரு ஆராய்ச்சி நூலாக முதலாவது இடத்தை பெறுகிறது யாழ் நூல். அந்த யாழ் நூலை எழுதியதும் எங்களுடைய சுவாமி விபுலானந்த அடிகள். இந்த யாழ் நூலை பற்றி நான் முதலில் ஒரு தவறான ஒரு புரிதலோடு இருந்தேன். நான் நினைத்தேன் யாழ்ப்பாணத்தை குறிக்கிற நூல். ஏன் நம்முடைய விபுலானந்தர் மட்டக்களப்பு பற்றி ஒரு புத்தகம் எழுதாமல் யாழ்ப்பாணத்தை பற்றி புத்தகம் எழுதியிருக்கிறார் என்று. அதன் பின்னர் தான் தெரிய வந்தது, தமிழ் மறந்து போன, அதாவது தமிழ் என்கிற எங்களோட சமூகமே பல விடயங்களை மறந்து போய்விட்டது. இன்று எங்களுடைய கலாச்சாரம் பண்பாடு மாத்திரமல்ல, இசைக்கே வித்திட்டது தமிழ்தான். நீங்கள் இந்து சமயத்தின் ஒவ்வொரு தெய்வங்களுடைய கரங்களை பாருங்கள், இசைக்கருவியோடு தான் இருக்கும். 10,000 வருடங்களுக்கு முன்னர் தோன்றிய சமயம், ஆதி சமயம் என்று சொல்லப்படுகிற இந்து சமயத்தில் இருக்கிற அத்தனை தெய்வங்களின் கரங்களிலும் ஒரு இசைக்கருவி இருக்கும். அதன் எதன் அடையாளம் என்று சொன்னால், இந்த இசையை உருவாக்கியது தமிழ். ஆனால் அந்த தமிழ் இசையை மறந்து போய் கொண்டிருந்த காலத்தில் சுவாமி விபுலானந்தர் வழக்கொழிந்த பல இசை வடிவங்களை மீண்டும் புத்துயிர் கொடுத்தது தான் இந்த யாழ் நூல். முக்கியமாக நரம்பு கருவிகள். உங்களுக்கு வீணையை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் ஒரு கிட்டார், வீணை, வயலின். இந்த கிட்டார், வயலின் எல்லாம் இந்த வீணைகளை பார்த்து பிற்காலத்தில் உருவாக்கப்பட்ட இசைக்கருவிகள் என்பது எங்களில் பலருக்கு தெரியாது. இன்று நாங்கள் கிட்டார் வாசிப்பதில் பெருமைப்படுகிறோம், வீணையை நாங்கள் மதிப்பதில்லை. வீணையை சரஸ்வதியின் கரங்களில் நீங்கள் காணக்கூடியதாக இருப்பதன் அர்த்தம் என்ன? அது முதலாக உருவாக்கப்பட்ட நரம்பு கருவி. இதை பல ஆராய்ச்சிகள், பல ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்து தென்னிந்தியாவிற்கு கூட சென்று பல புத்தகங்களை படித்து ஆராய்ச்சிகள் செய்து பல மறைந்து போன வழக்கொழிந்த இசைக்கருவிகளை மீட்டெடுத்த பெருமையும் சுவாமி விபுலானந்த அடிகளாருக்கே சேரும். 1000 நரம்பு வீணை என்கிற வீணை கூட தமிழர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். அதையும் கண்டுபிடித்தார். அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு 1500 வருடங்களுக்கு முதலே தமிழர்கள் பயன்படுத்திய இசைக்கருவிகள், சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட இசைக்கருவிகள், சங்க மருவிய காலத்திலும் பல்லவர் காலத்திலும் வழக்கொழிந்து போய் இன்று முற்றாக அளிக்கப்பட்ட இசைக்கருவிகளையும் இசை வடிவங்களையும் மீட்டெடுத்த பெருமை தென்னிந்திய தமிழர்களுக்கோ யாழ் தமிழர்களுக்கோ உலகத்தில் இருக்கிற எந்த தமிழர்களுக்கோ இல்லை. அது எம்முடைய மண்ணைச் சேர்ந்த சுவாமி விபுலானந்தருக்கே உண்டு. இன்றும் அதனால் பல இசைக்கருவிகள் உயிர் வாழ்கிறது என்றால் இது எமக்கு பெருமை. ஆகவே நாங்களும் விபுலானந்த அடிகளார் உயிர்ப்பித்து தந்த மறைந்து போன, இறந்து போன எங்களுடைய பண்பாடுகள், கலாச்சாரங்களை, கலைகளை மறக்கவோ இழக்கவோ கூடாது என்பதற்கு இன்று அவருடைய சிரார்த்த தின நிகழ்வின் இந்த அஞ்சலி எங்களுக்கு நல்ல பாடத்தையும் வாய்ப்பையும் தந்திருக்கின்றது. அடுத்ததாக இவர் கணேச பஞ்சதோத்திர பஞ்சகம், கதிரையம்பதி மாணிக்க பிள்ளையார் இரட்டை மணிமாலை, சுப்பிரமணிய சுவாமிகள் இரட்டை மணிமாலை போன்ற பல மணிமாலைகள் என்பது அவர்களுடைய வாழ்க்கையை, அவர்கள் எழுதிய செய்யுள்கள், கவிதைகளை, அவர்களுடைய வெற்றிகளை எங்களுக்கு வெளிப்படுத்துவது இந்த மணிமாலை. இதில் ஒரு விசேட சம்பவம் என்னவென்றால், எங்கள் எல்லாருக்கும் பாரதியாரை பற்றி நன்றாக தெரியும். ஆனால் இந்தியாவில் பாரதியாரை எப்படியாவது பாரதியாருடைய கவிதைகளையும் ஒழித்து விட வேண்டும் என்று நினைத்தார்கள். காரணம், பாரதியார் சாதிகளை வெறுத்தார்.
சமய இன வேறுபாடுகளை வெறுத்தார். பகுத்தறிவு கொள்கை உடையவராக இருந்தார். இப்படி பாரதியார், ஆனால் பாரதியாரும் கடவுள் நம்பிக்கை உள்ளவராக இருந்தார், ஆனால் பகுத்தறிவு. இப்படி மூட பழக்க வழக்கங்களை பலவற்றை வெறுத்த பாரதியாரை தென்னிந்தியா முற்றிலுமாக அடக்கி ஒடுக்க வலிக்கிட்ட பொழுது தென்னிந்தியாவில் நடந்த, மதுரையில் நடந்த தமிழ் சங்கத்தில் பாரதியாரின் புகழை பாடி பாரதியாரினுடைய கவிதைகளும் அதனுடைய சிறப்புகளை பற்றி தலைமை உரையாற்றி அங்கிருந்த இளைஞர்கள் எல்லாம் பாரதியார் மீது மோகம் கொள்ள செய்த பெருமையும் எங்களுடைய சுவாமி விபுலானந்த அடிகளாருக்கே சேரும். இப்படி மறைந்து போன, மறுக்கப்பட்ட பல விடயங்களை தேடிய இந்த சுவாமி விபுலானந்த அடிகளார் நிறைய சமூக பணிகளையும் செய்திருக்கிறார். அதனால்தான் இன்று ஒரு கிறிஸ்தவ துறவியாகிய நான் கூட அவரை பாராட்டுவதற்கு காரணம் அவருடைய கல்வியையும் சமய பணியையும் தாண்டி சமூக பணி. இன்று மட்டக்களப்பில் பிரபலமான ஒரு ஆண் பாடசாலை சிவானந்தா தேசிய பாடசாலை, அங்கு நீங்கள் சென்று பார்த்தால் தெரியும், அங்கு பெரிய ஆண்களுக்கான விடுதியும் அனாதை இல்லமும் இருக்கு. ஒரு காலத்தில், ஆங்கிலேயரின் காலத்தில், கிறிஸ்தவ மிஷனரிமார்களாலும் கிறிஸ்தவ குருக்களாலும் தான் பாடசாலைகள் நடத்தப்பட்டன. அந்த காலத்தில் என்ன செய்வார்கள் என்றால், கட்டாய மதம் மாற்றம் போல இந்த பாடசாலைகளில் இணைய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கிறிஸ்தவராக வர வேண்டும். இப்படி சொல்லுகிற பொழுது நிறைய இளைஞர்கள், யுவதிகள் தங்களுடைய சமயத்தை விட்டு, கலாச்சாரத்தை விட்டு கொடுத்து, பண்பாடுகளை விட்டு கொடுத்து, விருப்பம் இல்லாமலும் இந்த கல்விக்காக, இந்த கல்வி செல்வத்துக்காக தங்களை ஒருத்து கொண்டு ஆங்கில பாடசாலைகளிலும் கிறிஸ்தவ பாடசாலைகளிலும் கற்றுக்கொண்டிருந்தார்கள் இலங்கையில். இப்படியான சமயத்தில் யாழ்ப்பாணத்தில் ஸ்ரீ ஆறுமுக நாவலர் தமிழ் பாடசாலையை ஆரம்பித்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இந்து சமய மாணவர்கள், தமிழர்கள் இந்த ஆங்கில மோகத்துக்குள்ளும் முக்கியமாக கிறிஸ்தவத்துக்குள்ள அவர்கள் தங்களை இழந்து விடக்கூடாது, தங்களுக்கென்று ஒரு தாய் மதம் இருக்கு, தங்களுக்கென்று பண்பாடு கலாச்சாரம் இருக்கு, அதை பின்பற்ற வேண்டும் என்பதில் ஆர்வம் கொண்டு செயற்பட்டார். அவரை குறித்து நாங்கள் நிறைய புத்தகங்களில் வாசிக்கிறோம். ஆனால் அவருக்கு சற்றும் சலிக்காமல் அந்த பணியை செய்தது கிழக்கில் விபுலானந்த அடிகளார் தான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், யாழ்ப்பாணம் கல்வியில் உயர்ந்தும் ஏனைய பகுதிகள், இலங்கையின் ஏனைய பகுதிகள் 2ஆம் தரமாகவும் இருந்தது. யாழ்ப்பாணத்தில் இருந்துதான் மட்டக்களப்புக்கு ஆசிரியர்கள் வருவார்கள், பேராசிரியர்கள் வருவார்கள். ஆனால் மானிப்பா இந்து கல்லூரியின் அதிபராக விபுலானந்த அடிகளார் மட்டக்களப்பில் இருந்து போய் யாழ்ப்பாணத்திலேயே அதிபராக இருந்தார். அங்கே அதன் பின்னர் அவர் ராமகிருஷ்ணன் மிஷனையும் ஆரம்பித்து பல பாடசாலைகளை, ராமகிருஷ்ணர் பாடசாலைகளை யாழ்ப்பாணத்தில், திருவோணமலையில், மட்டக்களப்பில், இன்னும் பல இடங்களில் உருவாக்கி எங்களது பிள்ளைகள் தங்கள் சமயத்தை பின்பற்றியவர்களாக, தங்கள் கலாச்சாரத்தை, தங்கள் பண்பாட்டை பின்பற்றியவர்களாக ஆங்கில கல்வியும் விஞ்ஞானமும் ஏனைய கல்விகளையும் கற்க வேண்டும் என்று வசதி படைத்த மாணவர்கள் எங்கு சென்று படிப்பார்கள், வசதி இல்லாத மாணவர்களுக்கென்று விடுதிகளை உருவாக்கி ஏழை எளிய மாணவர்களுக்கும் பாடம் சொல்லிக் கொடுத்த ஒரு மகான். ஆகவே இலவசமாக கல்வி மட்டுமல்ல, இலவசமாக உணவு, உடை, உறையுள் உட்பட அனைத்தையும் கொடுத்து எங்களுடைய கிழக்கு சமூகம், தமிழ் சமூகம் ஆங்கில மோகத்துக்குள் சிக்கிவிடாமல் காப்பாற்றியவரும் இந்த விபுலானந்த அடிகளார். இதிலும் இன்னொரு விசேடம் என்னவென்று சொன்னால், அவர் எந்த அளவுக்கு சமூக பணியாற்றினார் என்றால், AMA அசீஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு முஸ்லிம் ஒரு சகோதரரோடு இவரும் ஒரு ஆசிரியராக இருந்தவர், இவருக்கு நட்பு உருவாகி, அந்த காலத்தில் தற்பொழுது இருக்கிற மாதிரி இல்லை, இஸ்லாமிய சகோதரங்கள் மிகவும் ஏழைகளாக இருந்தார்கள். அவர்களுக்கும் ஒரு அனாதை மடத்தையும் பாடசாலையும் உருவாக்குவதற்கு இந்த அசீஸுக்கு உதவி புரிந்தது விபுலானந்த அடிகளார் என்பது இன்றைக்கு உலகத்தில் நிறைய பேருக்கு தெரியாத விடயம். அதாவது முதலாவது இஸ்லாமியர்களுக்கான ஒரு அனாதை மடத்தையும் விடுதியையும் கட்டுவதற்கு அதிகமான பொருளையும் பணத்தையும் வழங்கி துணை நின்று அதை உருவாக்கியவரும் எங்களுடைய விபுலானந்த அடிகளார். பாருங்கள், அவர் சமய மத வேறுபாடில்லாமல் பணி செய்தார்.
அதன் ஒரு உச்சம்தான் அவர் வேறு பாடசாலைகளுக்கு போயிருக்கலாம். கிறிஸ்தவ பாடசாலையாக இருந்தாலும் அவர் புனித மிக்கேல் கல்லூரிக்கு சென்று அங்கிருக்கிற மாணவர்களுக்கும் படிப்பித்தார். அங்கும் பலருடைய மனதில் தமிழை அவர் விதைத்து சென்றார். இப்படி வாழ்ந்து வந்த எங்களுடைய விபுலானந்த அடிகளார் ஒரு துறவியாக இருந்தால், நான் ஏற்கனவே சொன்னேன், அவர் கடவுளை நம்புபவராகவும் அதே வேளையில் பகுத்தறிவாளருக்கு எதிரியாகவும் இருப்பார். ஆனால் சுவாமி விபுலானந்த அடிகளார் ஒரே நேரத்தில் சமய தலைவராகவும் ஒரே நேரத்தில் பகுத்தறிவாளராகவும் இருந்தார். விவேகானந்தரை போல. எப்படி என்றால், இவர் பாரதியாரின் கொள்கைகளை பின்பற்றி மூட பழக்க வழக்கங்களை எங்களுடைய மக்களிடமிருந்து அகற்ற வேண்டும் என்று நினைத்தார். இந்து சமயம் கிட்டத்தட்ட ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் அப்படியே மெல்ல செத்து கொண்டிருந்தது. அதை உயிர் கொடுத்தார். அந்த சமயத்தினுடைய தாற்பரியங்களை, அதனுடைய மெய்யியலை, ஆழமான ஆன்மீகத்தை மக்களுக்கு போதித்த விபுலானந்த அடிகளார் ஒரு நாள் கூட அவருடைய புத்தகத்திலும் சரி, அவருடைய பேச்சிலும் சரி, எங்குமே பிற சமயங்களை, பிற இனங்களை, பிற மொழிகளை வஞ்சித்ததே இல்லை. இதைவிட ஒரு மிகச்சிறந்த மகானுக்கு வேறு என்ன உதாரணம் வேண்டும்? ஏனென்றால் எந்த ஒரு சமய தலைவரும் தன்னுடைய சமயம் பெரிது என்று காட்டுவதற்கு இன்னும் ஒரு சமயத்தையோ, தன்னுடைய ஊர் பெரிதென்று காட்ட இன்னும் ஒரு ஊரையோ, தன்னை சார்ந்த விடயங்களை உயர்த்துவதற்கு பிறவற்றை தாழ்த்துவது வளமை. ஆனால் இவர் எல்லாவற்றையும் உயர்த்தியே பேசி தன்னுடைய சமயத்தையும் மக்களுக்கு விதைத்து இன்றும் அழியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு செம்மலாக இருக்கிறார். ஆகவே இந்த நேரத்தில் அவரை குறித்து ஒரு சிறு உரை ஆற்றுவதற்கு எனக்கு கிடைத்த வாய்ப்புக்கு முதலில் நான் நன்றி கூறுகிறேன். ஏனென்றால் இது எனக்கு கிடைத்த ஒரு கௌரவம். எங்களுடைய மண்ணை சேர்ந்த, எங்களுக்கெல்லாம் ஒரு முன்னோடியாக திகழ்கிற தமிழையும் தமிழர் கலாச்சாரத்தையும் சமயத்தையும் அதே வேளையில் கல்வியையும் எங்களுடைய ஈழத்தில் வளரச் செய்து பூக்கச் செய்து இன்றும் உயிர்ப்போடு விளங்க உங்களை போன்ற இளைஞர்களை இந்த இடத்தில் உட்கார வைக்க ஏதுவாக அமைந்தது இந்த மகான் ஒருத்தரால் தான். ஆகவே அவருக்கு நாங்கள் நெஞ்சார்ந்த அஞ்சலியை செலுத்தி என்னுடைய இந்த பேச்சை முடித்துக் கொள்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகள். கல்குடா ஆரோக்கிய அண்டை ஆலய பங்கு தந்தை மதிப்புக்குரிய வணக்கத்திற்குரிய வனபிதா நோட்டன் ஜோன்சன் ஐயா அவர்களுக்கு பேத்தாளை விபுலானந்தர் கலை இலக்கிய மன்றம் இத்தருணத்திலே அவரை கௌரவிக்கும் வகையில் ஓர் நினைவு சின்னத்தினை வழங்குவதில் பெருமிதம் கொள்கின்றது. அந்த வகையில் நினைவு சின்னத்தினை வழங்கி வைக்குமாறு பேத்தாளை பொது நூலகத்தின் பொறுப்பாளரும் விபுலானந்தர் கலை இலக்கிய மன்றத்தின் தலைவருமாகிய மதிப்புக்குரிய பிரகாஷ் ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம். உண்மையிலே ஓர் ஆழமான பார்வையூடாக ஆக்கபூர்வமான பல கருத்துக்களை வணக்கத்துக்குரிய வனபிதா அவர்கள் வழங்கி வைத்திருந்தார். அவருக்கு மீண்டும் மீண்டும் எமது நன்றியினை, மனப்பூர்வமான நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து எமது நிகழ்வின் அடுத்த நிகழ்வாக எம் அனைவரது சிந்தனைக்கும் ரசனைக்கும் உயிர் பளிக்கின்ற வகையில் ஒரு கவிதையொன்றினை வழங்க வருகின்றார். கிழக்கு பல்கலைக்கழகத்தின் கல்வியியல் துறை மாணவனும் பிள்ளைக்கவி என போற்றப்படுகின்ற பிள்ளைக்கவி பிரசாந்த் அவர்களை கவியாற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். விபுலத்தின் நினைவில் குழுமிய அவைக்கு என் இனிய தமிழ் வணக்கங்களை கூறி, விபுலானந்தர் விளைநிலம். முத்தமிழ் வித்தகரே, கல்வியில் மூத்தவரே, முத்தமிழ் வித்தகரே, கல்வியில் மூத்தவரே, முற்றிய நற்குணங்கள் முத்தென பெற்றவரே, முற்றிய நற்குணங்கள் முத்தென பெற்றவரே, காரையில் தோன்றிய கதிரவன் நீர், காரையில் தோன்றிய கதிரவன் நீர், காலங்கள் கடந்தும் மிளிர்பவர் நீர், ஈழத்தின் கிழக்காய் தமிழ் மண்ணில் சிறந்தீர், ஈழத்தின் கிழக்காய் தமிழ் மண்ணில் சிறந்தீர், ஈடில்லா சுடராய் தமிழின புகழ் நவின்றீர், ஈடில்லா சுடராய் தமிழின புகழ் நவின்றீர், காலங்கள் கடந்தும் ஞானத்தில் உயர்ந்தீர், கேள்வியின் புலமையால் ஞானத்தில் உறைந்தீர், காலங்கள் கடந்தும் ஞானத்தில் உயர்ந்தீர், கேள்வியின் புலமையால் ஞானத்தில் உறைந்தீர்,
பாரதி கவிதைக்கு முகவரி தந்தவர் நீர், பாரதி கவிதைக்கு முகவரி தந்தவர். பாதியில்லாதவோர் முழுமையும் கொண்டவர், வாழ்வில் பாதியில்லாதவோர் முழுமையும் கொண்டவர். ஏழ்மையும் எளிமையும் ஏற்றே வாழ்ந்தவர், ஏழ்மையும் எளிமையும் ஏற்றே வாழ்ந்தவர். தாழ்மையின் தலைவனாய் தரணியில் கீர்த்தியும் பூண்டவர், தாழ்மையின் தலைவனாய் தரணியில் கீர்த்தியும் பூண்டவர். சேமங்கள் பெற்ற பெரும் சிகாமணியே, சேமங்கள் பெற்ற பெரும் சிகாமணியே, செல்வமாய் கல்வி கொண்ட ஞானமணியே, நீர் செல்வமாய் கல்வி கொண்ட ஞானமணியே. வேதாந்த வேரறிந்த நேசமணி நீர், வேதாந்த வேரறிந்த நேசமணி நீர். சித்தாந்த நிலை உணர்ந்த விபுலாமணி நீர், சித்தாந்த நிலை உணர்ந்த விபுலாமணி நீர். கல்வி கலைதனில் சிகரங்கள் ஆராய்ந்தீர், கல்வி கலைதனில் சிகரங்கள் ஆராய்ந்தீர். கரிய நிலைகளை களைந்திட முன்வந்தீர், கரிய நிலைகளை களைந்திட முன்வந்தீர். ஆன்மீக சமத்துவம் அறிவின் உறைவிடம், அகிலத்தின் மீட்சிக்கு அடிமைத்தனம் கண்டவர். ஆன்மீக சமத்துவம் அறிவின் உறைவிடம், அகிலத்தின் மீட்சிக்கு அடிமைத்தனம் கண்டவர். மேலாட்டு கல்வியும் சுயமொழி நல்கிட, மேலாட்டு கல்வியும் சுயமொழி நல்கிட. தேசபக்தி உணர்வுடன் நேசமேற்று வந்தவர், தேசபக்தி உணர்வுடன் நேசமேற்று வந்தவர். நாகரீகம் பேணியும் பண்பாடு நாடியும் மாணாக்கர் வளம் பெற வழித்தடம் நெய்தவர், நாகரீகம் பேணியும் பண்பாடு நாடியும் மாணாக்கர் வளம் பெற வழித்தடம் நெய்தவர். அனைத்தும் அறிந்திட ஆவலாய் முயன்றவர், அன்னை மொழியிற்கு அமிர்தமும் கடைந்தவர். உண்மை நிலையிற்கு உதிரமாய் உழைத்தவர், உள்ளம் கோவிலாய் உத்தமம் காத்தவர் என்றுமே உள்ளம் கோவிலாய் உத்தமம் காத்தவர். வானின் சிகரமாய் எம்மினம் தலைத்திட, வானின் சிகரமாய் எம்மினம் தலைத்திட. தலைமுறை தாண்டிய தடயமாய் தலைத்தவர், தலைமுறை தாண்டிய தடயமாய் தலைத்தவர். வாரணம் சூழ்ந்திட தேரினில் நல்வேந்தனாய், வாரணம் சூழ்ந்திட தேரினில் நல்வேந்தனாய். தாராளம் தாங்கிய பரந்தாமரும் விபுலரே, தாராளம் தாங்கிய பரந்தாமரும் விபுலரே. நம் தமிழவர் பாதம் தொட்டு நாள் தடைகளை வென்று காட்டி, நம் தமிழவர் பாதம் தொட்டு நாள் தடைகளை வென்று காட்டி, நம் விபுலானந்த மேதை போன்று நாம் விடியலை உதிக்கச் செய்வோம். நம் விபுலானந்த மேதை போன்று வாழ்வில் என்றுமே விடியலை உதிக்கச் செய்வோம். நன்றி. அன்புடன் நான் பிள்ளைகள். சிறந்த முறையில் தன்னுடைய கவிதையினை வழங்கி சென்ற பிள்ளைக்கவி பிரசாந்த் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, அடுத்த நிகழ்வாக எமது இன்றைய நிகழ்வின் ஒரு சிறு உரையினை ஆற்றி வைக்குமாறு பிரதி அதிபரும் கொரலைப்பற்று பிரதேச முன்னாள் தவிசாளரும் விபுலானந்தர் வாசகர் வட்ட சிரேஷ்ட ஆலோசகருமாகிய மதிப்புக்குரிய திருமதி சோபா ஜெயரஞ்சித் அம்மணி அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம். பேத்தாளை பொது நூலகமும், பேத்தாளை விபுலானந்தா வாசகர் வட்டம், பேத்தாளை விபுலானந்தா கலை இலக்கிய மன்றம் ஒன்றிணைந்து இன்று எமது கிழக்கிழங்கையின் முத்தமிழ் வித்தகர் சுவாமி விபுலானந்தரின் நினைவு நாளை அனுஷ்டிக்கும் முகமாக ஏற்பாடு செய்துள்ள இந்த விழாவிலே கலந்து சிறப்பித்த எங்களுடைய கல்குடா தேவாலயத்தின் பங்கு தந்தை அவர்களே, அத்துடன் இந்த நிகழ்விலே கலந்து தங்களுடைய எண்ணங்களை பகிர் செய்ய வந்துள்ள கவிஞர்களே மற்றும் இலக்கிய ஆழ்வர்களே, அனைவருக்கும் இரவு நேர வணக்கத்தினை கூறிக்கொண்டு, கிழக்கிழங்கை தந்த விபுலம் என்று நாம் பேசுகின்ற ஒரு பேசுபொருளாக இருக்கின்றதை இட்டு பெருமகிழ்வடைகிறேன். குறிப்பாக இதற்கு முன் உரையாற்றிய எங்களுடைய பங்கு தந்தையவர்கள் மிக சுவாரஸ்யமாக விபுலானந்தரின் வாழ்க்கை வரலாற்றிலே சில தடங்களை பதிவு செய்திருந்தார். உண்மையாக சில விடயங்கள் அவற்றில் எங்களுக்கும் புதிதானவை, மிகவும் தேவையான ஒன்று. தமிழர்களின் வரலாற்றில் எங்களுடைய வரலாற்று தடங்கள் என்று மறைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் தமிழர்களின் இருப்பை கிழக்கிழங்கையில்
நிலைநாட்டிய பெருமைக்குரியவர் எங்களுடைய சுவாமி விபுலானந்தர். பன்முக ஆளுமை கொண்ட அந்த தலைவர் பொதுவாகவே நாங்கள் பாட புத்தகங்களில் மாணாக்கருக்கு அவருடைய சிறு வாழ்க்கை வரலாறுகள் பாடமாக கலைத்திட்டத்தில் புகுத்தப்பட்டிருந்தாலும் ஒவ்வொரு தமிழர்களும் அறிந்திருக்க வேண்டியது, குறிப்பாக மட்டக்களப்பு எங்களுடைய பிரதேசம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு பேரறிஞர் சுவாமி விபுலானந்தர் என்றால் அவரை எவரும் மறக்க முடியாது. தன்னுடைய கல்வி பயணத்தை விஞ்ஞான ஆசிரியராக ஆரம்பித்த சுவாமி விபுலானந்தர் ஒரு இலக்கியவாதியாக, மொழிபெயர்ப்பாளராக என்று தன்னுடைய தளங்களை கல்வி புலத்திலும் சமய புலத்திலும் சமூக புலத்திலும் தடம் பதித்தவர். குறிப்பாக நாங்கள் சுவாமி விபுலானந்தர் மயில் வாகனனாக கண்டுகொண்டிருந்தோம். ஆனால் அவருடைய இளமை பெயர் தம்பிப்பிள்ளை. அவருடைய நோய் ஏற்பட்டு பெற்றோர்களால் நேர்த்தி வைக்கப்பட்டு மயில் வாகனனாக மாறிய அவர் ஒரு துறவியாக தன்னுடைய தடங்களை இலங்கையில் மாத்திரமல்ல சர்வதேசத்திலும் பதித்திருந்தார். எங்கள் தமிழருக்கு கிடைக்கின்ற ஒரு பெருமை, முதலாவது தமிழ் பேராசிரியர். இன்றும் அண்ணாமலை பல்கலைக்கழக முன்வாயில் மண்டபத்தில் அவருடைய உருவப்படம் இருக்கின்றது. காரணம், அண்ணாமலை பல்கலைக்கழகம் உருவாக காரணகர்த்தாக்களில் அவரும் ஒருவர். அதே போன்று இன்றும் தமிழ்நாட்டிலே தீண்டத்தகாதோர் என்கின்ற ஒரு மரபு இருக்கின்ற வேளை அந்த இயக்கத்தில் கூட பங்கு கொண்டு தன்னால் இயன்றளவு முயற்சிகளை செய்து அவர்களையும் சமூகத்திற்கு முன்னிறுத்திய பெருமைக்குரியவர். எங்கள் இலங்கையில் 2ஆம் உலக மகா யுத்தம் நடைபெற்று கொண்டிருந்த வேளை தன்னுடைய துறவு வாழ்வு, ஆசிரியர் பணி, இலக்கிய பணிக்கு அப்பால் நாட்டுப்பற்றுக்காகவும் எங்களுடைய மக்களை காப்பாற்றுவதற்காகவும் இலங்கை இராணுவ படையில் சேர்ந்து 2ஆம் மகா யுத்த காலத்தில் பணியாற்றிய ஒரு பெருமைக்குரிய போர் வீரராகவும் நாங்கள் அவரை காண முடியும். எங்களுடைய பங்குத்தந்தை கூறியது போல் எங்கள் மரபில் மறைந்திருந்த யாழ்களை மீட்டித்தந்த பெருமையில் மட்டக்களப்பை நாங்கள் மீன்பாடும் தேநாடு என்கின்றோம். எங்களுடைய மீன்கள் கல்லடி பாலத்தில் பாடுகின்றன என்கின்ற இந்த அதிசயத்தை உலகறியச் செய்த பெருமையும் எங்களுடைய சுவாமி விபுலானந்தரையே சாரும். அவர்தான் தன்னுடைய பொழுதுபோக்கு நேரங்களில் கல்லடி பாலத்தடியில் இரவு வேளைகளில் தங்கியிருந்த வேளை அங்கு அந்த பாலத்தில் இருக்கின்ற அந்த வாவியில் இருக்கின்ற மீன்கள் பாடுகின்ற செய்தியை எங்களுக்கு எடுத்துக்காட்டி இன்றும் மட்டக்களப்பு என்றால் மீன்பாடும் தேநாடு என்ற பெருமையை உலகறியச் செய்து எங்களை உலகுக்கு எடுத்துக்காட்டிய ஒரு மகான் என்றால் எவரும் மறக்க முடியாது. பல்வேறு மொழிகளில் ஆளுமை கொண்ட சுவாமி விபுலானந்தர் எங்களுடைய சமயம், கலை, இலக்கியம் என்ற ரீதியில் புதிதாக எங்களுக்கு கலைச்சொல் அகராதியை உருவாக்கி தந்து புதிய ஆங்கில சொற்களுக்கான தமிழ் மொழிபெயர்ப்பை மாணாக்கருக்காக கற்கின்ற அனைத்து இலக்கியவாதிகளுக்காகவும் உருவாக்கி தந்தது அவருடைய மிக முக்கியமான பணிகளில் ஒன்று. குறிப்பாக நாங்கள் இன்று பேசுகின்ற மிக முக்கியமான நூல் இசை நூல், யாழ் நூல், நாடக நூல், மதங்க சூளாமணி. இவ்வாறு பல்வேறு இலக்கிய நூல்களை மாத்திரமல்ல சமய ரீதியான இலக்கியங்களை, விஞ்ஞான கட்டுரைகளை என்று பல்வேறு துறைகளிலும் தன்னுடைய தடத்தினை பதிவு செய்திருந்தார். குறிப்பாக அவருடைய இலக்கிய புத்தகங்களை ஆராய்கின்ற ஒரு வாய்ப்பு எனக்கும் கிடைத்திருந்தது. பொதுவாக நாங்கள் அவரை பாடப்புத்தகத்திலும்
ஏனைய விடயங்களிலும் கற்றுக்கொண்டிருந்த வேளை யாழ் பல்கலைக்கழக ஆராய்ச்சி கட்டுரைக்காக சுவாமி விபுலானந்தர் இலக்கியங்களில் முப்பொருள் என்கின்ற தலைப்பில் ஒரு ஆராய்ச்சி கட்டுரை சமர்ப்பிக்க வேண்டியிருந்த வேளை அவருடைய அனைத்து இலக்கியங்களையும் கற்கின்ற வாய்ப்பு ஏற்பட்டிருந்தது. உண்மையாகவே நாங்கள் மேலோட்டமாக அவரை பார்த்ததை விட அவருடைய ஒவ்வொரு புத்தகத்திலும் அவர் கூறுகின்ற ஒவ்வொரு வசனங்களாக இருக்கட்டும், வார்த்தைகளாக இருக்கட்டும், ஒவ்வொருவரையும் சிந்திக்க செய்யக்கூடிய பல்வேறு விடயம் சார்ந்த ஆளுமையை காணக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்திருந்தது. உண்மையாகவே நாங்கள் ஒவ்வொருவரும் இளைஞர்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, எங்கள் கிழக்கு மண்ணின் தலைமை அல்லது எங்களுடைய பொதுவாக ஆங்கிலேயர் ஆட்சியில் தமிழும் சமயமும் மறுக்கப்பட்டிருந்த வேளை அவற்றை எங்களுக்கு நிலைநிறுத்த யாழ்ப்பாணத்தில் ஆறுமுக நாவலர் எவ்வாறு செயற்பட்டாரோ அதே போன்று கிழக்கு மண்ணில் தடம் பதித்தவர்தான் சுவாமி விபுலானந்தர். ஆனால் அவரை எந்தளவு தூரம் எங்கள் தமிழுலகம் இந்த உலகுக்கு எடுத்து காட்டியிருக்கின்றது என்றால் அது ஒரு கேள்விக்குறிதான். உண்மையாகவே மட்டக்களப்பு வரலாறும் கிழக்கிழங்கை வரலாறும் மேல்மட்டங்களில் மறைக்கப்பட்டா அல்லது மறுக்கப்பட்டா தவிர்க்கப்படுகின்றது என்றது கேள்விக்குறியான ஒரு விடயமாக இருந்த காலகட்டத்தில் உண்மையாக நாங்கள் ஒவ்வொருவரும் கிழக்கில் பிறந்த மட்டக்களப்பில் வாழ்கின்ற ஒவ்வொரு தமிழரும் சுவாமி விபுலானந்தரை பற்றி அறிவதற்கு முயற்சிக்க வேண்டும். அவருடைய வரலாறுகளை, அவருடைய ஏனைய விடயங்களை தமிழ் உலகிற்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். எங்களுடைய பிரதேசத்திற்கும் சுவாமி விபுலானந்தருக்கும் மிக நெருங்கிய தொடர்புண்டு. எங்களுடைய வாழைச்சேனை இந்து கல்லூரியின் அடிக்கல் நாட்டி வைக்கப்பட்டது சுவாமி விபுலானந்தரால். அதே போன்று எங்களுடைய வாழைச்சேனை பிரதேசத்தில் விபுலானந்தருடைய சிலையுடன் கூடிய வீதி, அண்மை காலங்களில் அது வார்வீதியாக இருந்தது, தற்பொழுது அது சுவாமி விபுலானந்தருக்குரிய ஒரு புனிதமான வீதியாக மாற்றமடைந்திருக்கின்றது என்றுதான் நாங்கள் கருத வேண்டும். அந்த சிலை இருப்பது கூட சிலருக்கு தெரியாது. நாங்கள் கூட வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் அதனை பாதுகாக்க வேண்டும் அல்லது அந்த விடயங்களை போற்றி பேண வேண்டும் என்ற சிந்தனை எவருக்குமே இல்லாத ஒரு காலகட்டத்தில் 2011ஆம் ஆண்டு காலத்தில் வாழைச்சேனையில் உருவாகிய தமிழ் இலக்கிய மன்றம் அமரர்களான எங்களுடைய முன்னாள் அதிபர் தவராஜாஸ் அதிபர் அவர்கள் மற்றும் அமரர் எங்களுடைய ஆங்கில ஆசிரிய ஆலோசகர் கணேசமூர்த்தி ஐயா அவர்கள், அதேபோல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய முன்னாள் இந்து கல்லூரி அதிபர் சின்னத்தம்பி ஐயா அவர்கள் போன்றோரும் பல இளைஞர்களுமாக இணைந்து நாங்கள் அந்த சிலையை புதுப்பித்து இன்று வரை அவருக்கான ஜனன தின நிகழ்வு மற்றும் அவருடைய மறைந்த நினைவு நாள் என்பவற்றை ஏதோ முடிந்தளவு ஒரு நபரோ அல்லது இரு நபர்களோ இணைந்து அதனை நாங்கள் இன்றும் நினைவு கூர்ந்து வருகின்றோம். எங்கள் பின்னால் இருக்கின்ற இளம் தலைமுறையினர் அதனை மீண்டும் வளர்த்தெடுத்து அவருக்கு இந்த பிரதேசத்தில் அவரை போற்றுகின்ற ஒரு பண்பாடை வளர்க்க வேண்டும். எங்களுடைய இந்த நூலகத்தில் நாங்கள் விபுலம் என்கின்ற ஒரு நினைவகத்தை திறந்து அவருடைய ஆவணங்கள், அவரை பற்றிய விடயங்களை பேணி பாதுகாக்கின்ற ஒரு விடயத்தையும் கடந்த வருடம் நாங்கள் எடுத்திருந்தோம். அதற்கான வரவேற்பு எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. அவருடைய நூல்கள், அவரை பற்றிய பதிவுகள் எங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று உங்களுடைய உறவினர்களிடம் அவ்வாறான விடயங்கள் இருந்தால் இந்த நூலகத்தில் ஒப்படைப்பீர்களானால் நாங்கள் மாத்திரமல்ல எங்களுடைய சமுதாயமும் அவரை பற்றிய தகவல்களை அறிவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அதே போன்று அவர் வாழ்ந்த காரைதீவி பிரதேசம், இன்றும் அவர் வாழ்ந்த இல்லம் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஏதோ ஒரு வகையில் அழிவடைந்து போனாலும் அவர் மீட்ட
ஜால்கள், அவர் வாழ்ந்த அந்த இல்லம், அவர் பாவித்த பொருட்கள் இன்றும் இருக்கின்றது. கிடைத்தால் ஒவ்வொருவரும் அங்கு சென்று அதை பார்வையிட வேண்டும். அந்த இடத்தை சென்றடைவதே நாங்கள் செய்த பாக்கியம். அந்த பாக்கியம் எங்களுக்கு 2 வருடங்களுக்கு முதல் கிடைத்திருந்தது. உண்மையாக நாங்கள் மட்டக்களப்பு தமிழர்கள் பேச வேண்டிய அல்லது பாதுகாக்க வேண்டிய அல்லது போற்ற வேண்டிய ஒரு விடயமாக சுவாமி விபுலானந்தருடைய வாழ்க்கையும் பணிகளும் எங்களையும் அவர் பாதையில் இட்டு செல்வதற்கு வழிவகுக்க வேண்டும் என கூறி இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியமைக்கு நன்றிகளை கூறி விடைபெறும். சிறப்பான ஒரு உரையினை வழங்கி சென்ற மதிப்புக்குரிய பிரதி அதிபர் திருமதி சோபா ஜெயரஞ்சித் அம்மணி அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த நிகழ்வாக கவிதை ஒன்றினை கேட்டு ரசிப்போம். கிழக்கு பல்கலைக்கழகத்தின் கல்வியல் துறையின் மாணவியும் விமர்சகரும் கவிஞரும் அறிவிப்பாளரும் விவாதியுமாக தன்னுடைய பல்திறமைப்பட்ட திறமைகளூடாக தமிழூரால் என்கின்ற புனை பெயரில் இன்றும் பல படைப்புகளை தந்து கொண்டிருக்கும் செல்வி தமிழூரால் அனுஸ்திகா அவர்களை கவிதையாற்றுமாறு அழைக்கின்றோம். மொழியாகிய அமுதே, வழியாகிய அழகே, எனினிய தமிழே, தமிழுக்கு வணக்கம். மறைவு நாளிலும் மறையா புகழ் கொண்டு துறவு பூண்ட தூய புத்திரரே, கரையரா கல்வி கடலினை கடைந்தெடுத்த கல்வியலாளரே, மடைகடந்த காலங்களிலும் ஞால கடையாந்தரங்களிலும் காவி நாயகரே, காவியமாகும் நின் புகழே, என்றும் நீ வாழிய வாழியவே. விபுலானந்தர் சிராஸ்த நினைவில் குடும்பமாய் குழும்பியிருக்கும் அவையாரே நற்றமிழ் நல்வணக்கம். விபுலானந்த கல்வி தத்துவ சிதறல்கள். கல்விக்கடலில் மூழ்கிய முத்தொன்று செவ்விய மனித வடிவில் விபுலானந்தர் ஆயிற்று. காரைதீவு கரையில் ஒளிர்ந்த அவ் அறிவொளி மாணவ கடலை பார்த்து கருத்துரைக்கிறது, நம்மை பார்த்து கருத்துரைக்கிறது. இளவரசிகளே கவனியுங்கள், இளவரசர்களே கவனியுங்கள், வருங்கால இளவரசர்களே, வளமிகு மாணவர்களே கேளுங்கள், என்றும் தருநிறையும் வான் போல ஒளிர்ந்திடுங்கள். கூறு போடும் சமூக அசமத்துவம் செத்தே போகட்டும், கூறு போடும் சமூக அசமத்துவம் செத்தே போகட்டும். வீருடை கல்விக்கு பன்மைத்துவம் சொத்தாகட்டும், வீருடை கல்விக்கு பன்மைத்துவம் சொத்தாகட்டும். விஞ்ஞான கல்வி யாவிலும் விருட்சமாகட்டும், எஞ்ஞானும் பகுத்தறிவே பாறையாளட்டும். இசையும் பௌதிக அசையும் ஒற்றை நாணயமே, மொழியும் கலையும் மெய்யியலும் அறிவியலும் முற்றும் கல்வியாகுமே. மொழியும் கலையும் மெய்யியலும் அறிவியலும் முற்றும் கல்வியாகுமே. பிறமொழி பொக்கிசங்கள் பிசகாது கைவசமாகவும், நம்மொழி அதிசயங்கள் மறையாது வெளிப்படவும். பிறமொழி பொக்கிசங்கள் பிசகாது கைவசமாகவும், நம்மொழி அதிசயங்கள் மறையாது வெளிப்படவும். மொழிபெயர்ப்பு முயற்சிகள் எந்நாளும் வசப்படவும், நம் முயற்சிகளே முதலாகட்டும். சுயமொழி மறுக்கப்பட்ட கல்வி வேறற்றது, சுதேசம் மறைக்கப்பட்ட கல்வி பயனற்றது. சுயமொழி மறுக்கப்பட்ட கல்வி வேறற்றது, சுதேசம் மறைக்கப்பட்ட கல்வி பயனற்றது. நல்லொழுக்கம் நழுவிய வழியெல்லாம் முட்களின் முடியாட்சியே, நல்லொழுக்கம் நழுவிய வழியெல்லாம் முட்களின் முடியாட்சியே. சொல்லாக்கமில்லா சமூகமெல்லாம் சாவின் நாட்களே. கல்வியே வழி என்று காலமெல்லாம் ஓதுங்கள், அதுவே மங்கா ஒளி என்று வாழ்வாகி வாழுங்கள். கல்வியே வழி என்று காலமெல்லாம் ஓதுங்கள், அதுவே மங்கா ஒளி என்று வாழ்வாகி வாழுங்கள். இளவரசர்களுக்கு சிம்மாசனத்தை காட்டி வாடா வெள்ளை மல்லிகை ஒன்று மேலெழுந்து செல்கிறது. நன்றி, வணக்கம்.
சிறப்பான முறையில் கவிதையினை வழங்கி சென்ற தோழி தமிழூரால் அனுஸ்திகா அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். முத்தமிழ் வித்தகர் சுவாமி விபுலானந்தரின் 77வது சிரார்த்த தின நினைவேந்தல் இன்றைய நாளிலே எமது விபுலானந்தர் கலை இலக்கிய மன்றத்தினரால் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் சான்றோர் போற்றும் பெரியார் என்கின்ற ஒரு நிகழ்விலே பேராசிரியர் வ.வ.சு. அவர்கள் குறிப்பிட்டிருப்பார், சான்றோர் போற்றும் பெரியார் என்பது வெறும் இலக்கிய துறையில் மட்டும் தம்முடைய திறமைகளையும் தம்முடைய ஆர்வத்தையும் வெளிப்படுத்தியவர்கள் அல்ல, சமூக உணர்வும் தேசிய உணர்வும் கலை இலக்கிய உணர்வும் கொண்டு பரிணமித்து செயற்பட்ட ஒருவர்தான் சான்றோர் போற்றும் பெரியார் என்று போற்றப்படுதற்குரியவர் என்று சுவாமி விபுலானந்தர் பற்றிய பல்வேறுபட்ட தகவல்களையும் அவருடைய அரும்பெரும் பணிகளையும் அந்த உரையிலே அவர் வழங்கியிருப்பார். அந்த வகையிலே இன்றைய நாளிலே எமது சுவாமி விபுலானந்தர் அவருடைய நினைவஞ்சலி தினத்தினை முன்னிட்டு நாம் இன்று கூடியிருப்பதை இட்டு பெரும் மகிழ்வு கொள்கின்றோம். தொடர்ந்து எமது அடுத்த நிகழ்வாக உரையொன்றினை வழங்கி வைக்குமாறு விபுலானந்தர் கலை இலக்கிய மன்றத்தின் செயலாளர் ஆசிரியருமாகிய திரு சர்மிதன் ஐயா அவர்களை அழைக்கின்றோம். குருப்யோ நம. சிவபூமி தென்னாட்டில் சீர்வளர் மண்ணில் தவப்புதல்வன் வந்தான் தனமாய், நவயுகத்தில் முத்தமிழ் வாழ முழுநேரம் வாழ்ந்த அரும் வித்தகன் தாளை வலுத்து. அந்த வகையில் இன்றைய சுவாமி விபுலானந்தரின் 77வது மகா சமாதி தினத்தை முன்னிட்டு எமது கலைமன்றம் நிகழ்த்தும் இந்த நினைவேந்தல் நிகழ்விலே சுவாமி விபுலானந்தர் எமக்காக தந்த அருங்கொடைகளுள் அவர் தமிழ் சமூகத்துக்காக எழுதிய கட்டுரை ஒன்றிலிருந்து ஒரு சில துணிக்கைகளை மட்டும் எமது பணி என்ன என்பதை துலக்கு முகமாக நான் இங்கே உங்களிடையே அதை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் சுவாமி விபுலானந்தர் தமிழ் தொண்டு என்ற தலைப்பிலே ஒரு அழகிய சிறிய கட்டுரை ஒன்றை ஆக்கியிருந்தார். அதை முழுவதுமாக வாசித்து காட்ட வேண்டும் என்றுதான் இருந்தேன். நேர சுருக்கம் கருதி அவர் எம் கண்முன் வைத்த சில முக்கியமான பணிகளை மாத்திரம் அந்த கட்டுரையிலிருந்து தொட்டு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் அந்த கட்டுரையிலேயே தமிழ் தொண்டு என்பதும் நாம் நினைப்போம் நாம் செய்த புகழுகளை அது பேசப்போகுதென்று என்று. ஆனால் இந்த கட்டுரையில் நமது தமிழ் மொழியின் வளமையை கூறி அது எவ்வாறு ஓய்ந்து போய்விட்டது, அதற்கு நாம் அந்த ஓய்வை மீளெழுச்சி செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை சுட்டி காட்டுவதாக அந்த கட்டுரையை அமைத்திருப்பார். அந்த வகையில் தமிழ் வளர்த்த முடிமன்னராகிய சேர சோழ பாண்டியரும் கழிந்து போயினர், அகத்தியனாரை முதலாக கொண்ட புலவர் பெருமக்கள் குழுமியிருந்து தமிழ் ஆராய்ந்த முச்சங்கங்களும் அழிந்து போயின, செல்வத்தில் வளர்ந்த சீமாட்டி அல்லலுற்று அலைகின்ற தன்மை போல தமிழ் மாது பொலிவிழந்து தோன்றுகிறாள், இவளுக்கு தொண்டு புரிய முன் வருவார் யாருளர். முதலாவது ஆரம்பத்திலேயே அவருடைய கட்டுரை ஆரம்பத்திலேயே தமிழ் மொழி பாதுகாத்தவர்கள் தமிழுக்கு தொண்டு செய்பவர்கள் வழக்கொழிந்து போய்விட்டார்கள், அவள் செல்வமிழந்து இருக்கின்றாள், அவளை செல்வமுடையவளாக தனவந்தினியாக மாற்றப் போகிறவர்கள் யாருளர் என்று சொல்லி நம் கண்முன்னே தமிழை வளர்க்க வேண்டிய ஒரு பணியை முன்வைக்கின்றார் விபுலானந்தர். அடுத்ததாக தொடர்ந்து கூறி வரும் வேளையில் வாரீர் சகோதரர்களே என நம்மை அன்போடு அழைக்கின்றார். நாம் இவ்வுலகத்தில் ஏனைய தேசத்தாரோடு ஒத்த மனப்பான்மையராய் சிறப்புற வேண்டுமாயின் தமிழரின் மிக முக்கியமான பண்பான ஒப்புற ஒழுகு கண்ணோட்டம் முதலான பண்புகளை இதற்குள்ளே புகுத்தி எல்லா தேசத்தவரோடும் நாம் ஒற்றுமையோடு சிறக்க வேண்டும் என்று தனிய தமிழ் மட்டுமல்லாது ஏனையோரையும் நாம் சிறக்க செய்ய வேண்டும் என்ற தேவைப்பாடை நாம் முன்னே வைத்து நாம் நமது தாய்மொழிக்கு தொண்டு புரிதலை மேற்கொள்ள வேண்டும் என்று நாம் அனைவரும் நம் தாய்மொழியை வளர்க்க வேண்டிய பணியை நன்கு வலியுறுத்துகிறார். பிறநாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள்
தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும். இறவாத புகழுடைய புதுநூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும். மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதிலோர் மகிமையில்லை. பிறமான புலமையனில் பிற நாட்டோர் அதை வணங்கச் செய்ய வேண்டும். இதிலே ஒரு மிக முக்கியமான அம்சம், நாம் பழைய வரலாறுகளை பேசுவதில் எந்த பிரயோசனமும் இல்லை. நாம் தமிழை நவயுகத்துக்கேற்ப வளர்க்கிறது தான் நம்மட மகிமை என்று அழுத்தி சொல்லியிருப்பார். அந்த வகையில் எனது ஆற்றல் சான்ற கவிராசராகிய சுப்பிரமணிய பாரதியார் வற்புறுத்தி கூறுகின்ற இந்த கருத்தை கூறி, தமிழ் பழமை வாய்ந்தது, தொண்டர் நாதனை தூதித்திடை போக்கியது என்றின்ன பழங்கதைகளை நமக்குள்ளே பேசிக்கொள்வதில் எய்துதற்குரிய பிரயோசனம் எதுவுமில்லை. நாற்றிசை மக்களும் நமது நாகரிகத்துக்கு ஏற்றமுறைக்க வேண்டும். நாம் எண்ணுவோமாயின் தமிழ் நூல் பொதிந்த கருவினத்தினுள்ளே அமைந்து கிடக்கும் நன்மணிகளை எடுத்து அவற்றினது மதிப்பை யாம் பிறருக்கு உரைத்தல் வேண்டும். ஆகவே நாம் தமிழே ஒரு பெரிய கருவூலம், அதுக்குள்ளே இருக்கிற எந்த ஒரு முத்துக்களையும் நாம் எடுத்து இன்னும் தமிழ் உலகம் பயன்படுத்துறதுக்கு கொடுக்கல, அதை நாம் செய்யணும் என்று சொல்லி நமக்கு அழுத்தி கூறுகிறார். இறுதியாக வடமொழியிலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட வேண்டிய நூல்கள் மிக பலவிருக்கின்றன. நியாயம், வைசேடிகம், சாங்கியம், யோகம், பூர்வ மீமாம்சை, உத்தர மீமாம்சை என்கின்ற வேறு வகைப்பட்ட தத்துவ விசாரணை நூல்களை மேல்நாட்டு ஆசிரியர்கள் தத்தம் மொழியில் மொழிபெயர்த்தெழுதி தமக்கு உரிமையாக்கி கொண்டனர். நம்மட சொத்துக்களை எல்லாம் பிற நாட்டவர்கள் உரிமையாக்கி கொண்டார்கள். வேதாந்தங்களுக்கு மொழிபெயர்ப்பும் உரையும் ஆங்கிலம் முதலிய மேநாட்டு மொழிகளில் உண்டு. தமிழிலோவென்றால் சூத்திரருக்கும் பெண்களுக்கும் தகவை உடையென கூறப்பட்ட சில புராண கதைகளை மாத்திரமே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. சிற்பம், ரசாயனம், ஆயுர்வேதம், அர்த்தவேதம், தனுர்வேதம், காந்தர்வ வேதம், கணிதம், தர்க்கம் என்றின்ன பலவாகிய துறைகளிலே கடல் போல விரிந்து கிடக்கின்ற சாத்திரங்களை தமிழிலே மொழிபெயர்த்து எழுதினால் அதனால் விளையக்கூடிய நலத்துக்கு எல்லை கூற முடியுமா? வடமொழியில் உள்ள நூல்களை தமிழில் பெயர்த்தெழுத முயல்வது சிறந்த தமிழ் தொண்டாகும். அந்த வகையில் அவர் சொல்ல வாரது என்னென்னு சொல்லி சொன்னால், நமது தமிழை வளர்க்க நாம் தொண்டு செய்ய வேண்டும். அத்தோட வெறும் புராண கதைகளையும் இலக்கிய சுவைகளையும் பழைய மகிமைகளை பேசக்கூடிய நூல்களை மாத்திரம் தமிழில் செய்யாது அறிவியல் நூல்களை வளர்க்க வேண்டும். அவர் ஒரு பகுத்தறிவாதி, நவீன துறவி என்பதற்கு இதைவிட சான்று தேவையில்லை. இறுதியாக கூறியிருப்பார், தமிழை தமிழாக வளர்க்க வேண்டும். எனவே விபுலானந்தர் சார்பாக இந்த அவையிடம் தமிழை தமிழாக வளர்க்க நம்மால் என்ற நற்காரியங்களை புரிவோம் என இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறந்த முறையில் தன் உரையினை வழங்கி சென்ற ஆசிரியர் மதிப்புக்குரிய தகி சர்மிதன் அண்ணா அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, அடுத்த நிகழ்வாக இன்னும் ஒரு கவிதையானது எமது செவிகளில் ஊடுருவ காத்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் கவிதையினை வழங்கி வைக்குமாறு கவிஞர் நவநீதன் அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம். தமிழுக்கும் தமிழால் இணைந்த அத்தனை உள்ளங்களுக்கும் இந்நேர வந்தனங்கள். முத்தமிழ் இரவி. அகவிருள் படர்ந்த காலை அந்நியர் நிலைத்த வேளை, அகவிருள் படர்ந்த காலை அந்நியர் நிலைத்த வேளை, இகபர நெறியை காட்ட ஈழமண் ஏற்றம் காண, சகத்தினர் துன்பம் நீக்க சத்திய வழியை காக்க, பகலவன் ஒப்பாய் கிழக்கில் பாலகன் உதித்தான் பாரீர், பகலவன் ஒப்பாய் கிழக்கில் பாலகன் உதித்தான் பாரீர். எழில் நலம் ஏறி நிற்கும் இலங்கையின் கீழத்திசையில், எழில் நலம் ஏறி நிற்கும் இலங்கையின் கீழத்திசையில், வழிமுறை பேணும் குளத்தில் வந்ததே குளவி ஒன்று, செழித்துயர் காரை நகரில் செம்மலாய் சேவை செய்ய, பழிபகை ஏதுமின்றி பாதமே பதித்தான் பாரீர், பழிபகை ஏதுமின்றி பாதமே பதித்தான் பாரீர். கந்தனின் அருளால் கனிவாய் கற்பமாய் கனிந்த மகவும், கந்தனின் அருளால் கனிவாய் கற்பமாய் கனிந்த மகவும், கந்தனின் பெயரை பெற்றே கதியதில் வளர்ந்தான் தினமும், தந்தையின் மொழியை கேட்டே தன்னையும் வடித்த சிப்பி, வந்ததே கிழக்கும் வெளிக்க வடிவமே விபுலமாகி, வந்ததே கிழக்கும் வெளிக்க வடிவமே விபுலமாகி,
முத்தமிழ் முறையாய் கற்று மும்மொழி அறிவில் சிறந்தே, முத்தமிழ் முறையாய் கற்று மும்மொழி அறிவில் சிறந்தே, தத்துவ ஞானம் ஒன்று தவத்தினில் நின்றார் நன்று, வித்தையை வையகம் செழிக்க வியனுற வடித்து தந்த முத்தமிழ் இரவியவரும் முத்தமிழ் எனவே வாழி. முத்தமிழ் இரவியவரும் முத்தமிழ் எனவே வாழி. நன்றி. எமது சுவாமி விபுலானந்த அடிகள் அவர்களை வாழ்த்தி ஒரு சிறந்த கவிதையினை வழங்கி சென்ற கவிஞர் நவநீதன் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். எமது இன்றைய நிகழ்வானது இறுதி கட்டத்தினை எட்டியுள்ள இந்த ஒரு தருணத்திலே இத்துணை நேரமும் நடைபெற்ற நிகழ்வு தொடர்பான ஒரு சிறு கருத்துரையினை வழங்கி வைக்குமாறு செல்வன் தஜிதரன் அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம். தாக்கியம் தமிழுக்கும் முதல் வணக்கம். இந்த விபுலானந்தர் விழாவிலே கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகளும் என்னுடைய தாழ்ந்த பணிவும். இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டது குறித்து பிரகாசனா என்னிடம் கேட்டபோது நான் கட்டாயம் வருகிறேன், ஆனால் இறுதியில் பேச வேண்டும். இறுதியில் பேசுவதென்றாலே எல்லாரும் எல்லாத்தையும் அள்ளி விடுவார்கள். அதற்கு முதல் அருட்தந்தை அவர்களுக்கு வணக்கம். தந்தை அவர்களே எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டாரு. விவேகானந்தரை பற்றி பேசுகிறதுக்கு இனி நம்மள்ட்ட ஒன்றும் இல்லை. அப்போ வணக்கத்தை மட்டும் சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் இருந்தாலும் நாம் ஏதாவது பேசணுமன்றதுக்காகவே தந்தை அவர்கள் சில விஷயங்களை விட்டு போயிருக்காரு. அதுக்கான நன்றிகள். என்னென்னு சொன்னால், தந்தை அவர்கள் பேசின மாதிரி விவேகானந்தர் ஓர் இலக்கியவாதி, ஓர் அதிபர் என்றதையும் என்னை பொறுத்தையும் தாண்டி ஓர் ஃபிலாசபிக்கல் மேன், தத்துவ ஞானி என்ற மாதிரி எனக்கு தோணுது. உண்மையாகவே அவர் நினைத்திருந்தால் ஓர் விஞ்ஞானியாகவோ இல்லையென்றால் ஒரு விமானியாக, நல்ல வைத்தியராக, பணம் புரளக்கூடிய பல வியாபாரங்களில் அவர் ஈடுபட்டு பணத்தை சம்பாதித்திருக்கலாம். அறிவு என்பது மக்களுக்கு பயன்பட வேண்டும். அந்த அறிவு யாரிடம் இருந்து பயன்பட வேண்டும் என்பதை உணர்த்தியவர் விபுலானந்தர் அவர்கள். நான் இதை ஏன் கூறுகிறேன் என்றால், அழிவுக்கு பயன்படும் அறிவு ஓர் அறிவே அல்ல, அவன் ஒரு அறிவிலி என்பதுதான் என்னுடைய நோக்கம். அணுகுண்டு கண்டுபிடித்ததில் ஓப்பன்ஹைமருக்கு சமாதானத்துக்கான நோபல் பரிசு வழங்கப்படவில்லை, அவருக்கு ஃபிசிக்ஸுக்கான நோபல் பரிசு தான் வழங்கப்பட்டது. இதுதான் அவருடைய அறிவு. அவரை விட விபுலானந்தர் எவ்வளவோ மேலானவர். பல விஞ்ஞானிகளை விட, பல மேதைகளை விட விபுலானந்தர் மேலானவர். ஏனென்றால் இளைஞர்களுக்கும் இளைஞர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கணக்கு ஈடுபாடு வச்சிருக்காரு. மக்களை தமிழை கற்க வைக்க வேணும் என்றதில் எந்த ஒரு மொழியையும் எதிர்க்காமல் பிறரை காயப்படுத்தால், தமிழும் சமயமும் வேறென்று அவர் நினைச்ச மாதிரி அப்துல் ஹமீர் சொல்வது போல, இஸ்லாம் என்னுடைய மதமாக இருக்கலாம், ஆனால் நான் ஒரு தமிழன், என்னுடைய மொழி தமிழ், நான் அதை நிச்சயமாக வளர்க்க வேண்டும், போற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற நான் என்று கூறுவார். அதுபோலவே விபுலானந்தர் அவர்களும் ஆங்கில மிஷனரிகள் அந்த காலத்தில் மதத்தை பரப்புறம்ன்றதில் கொண்டு வந்து ஒழிய அவங்களுடைய கலாச்சாரங்களை பரப்புற அவங்களுக்கு எண்ணம் இல்லை. ஆங்கிலருடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காகத்தான் மேலத்திய நாடுகளிலிருந்து ஆங்கிலம் மூலமாக இங்கே அவர்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தி கொண்டவர்கள். இங்கிலாந்து அரச குடும்பம் கொள்ளையடித்ததற்கான காரணமும் அதுதான். அவர்களுக்கு எந்த விதமான நியாயமும் இல்லை. நவீன கலாச்சாரத்தை பரப்புகிறோம், மருத்துவத்தை பரப்புகிறோம், கல்வி அறிவை பரப்புகிறோம் என்ற ரீதியில் நாட்டை கொள்ளையடித்தார்கள் இங்கிலாந்து அரசாங்கம் மற்றும் பிற அரசாங்கங்கள், ஜெர்மன், ஸ்பெயின் ஆகிய நாடுகள். அந்த டைமில் மிகவும் இப்போ இருக்கிறத விட சரியான கெடுபடியான டைம் அது. ஆனால் அப்போ கூட விபுலானந்தர் அந்த ஆங்கில ஆட்சிக்கு எதிராக நிறைய தன்னுடைய தமிழை வளர்க்கணும், மக்களை அவங்கள்ட்ட காப்பாற்றணுன்றதுக்காக கஷ்டப்பட்டிருக்காரு. ஏன்னா அவருடைய வாக்கிய வரலாறு இங்கே கணக்கு லைப்ரரியில் இருக்கா, ஆனால் யாழ்ப்பாண லைப்ரரியில் ஒரு பிரேமாவே அதை வச்சுருக்காங்க, போனால் பார்க்கலாம் எல்லாரும். நான் இதை ஏன் இங்கே கூறுகின்றேன் என்றால், இங்கே இருக்கின்ற இளைஞர்கள் நூலகங்களை பயன்படுத்தணும், நம்முடைய தமிழ் இளைஞர்கள் தமிழ் அறிஞர்களை கற்றுக்கொள்ளணும். சோபா டீச்சர் சொன்ன மாதிரி விபுலானந்த சிலை இங்கே இருக்குன்னு கணக்கு பேர் தெரியாது. அது எனக்கு கூட தெரியாது. நான் 9ஆம் ஆண்டு படிக்க முடிஞ்சுன்னா அந்த ஒழுங்கையை போட்ட அவர் சில அண்ணா நினைச்சேன் உண்மையாகவே. அதான் உண்மையான விஷயம். அதான் தெரியாது. இதில் வெக்கப்பட்டு தான் ஆக வேண்டும். ஏனென்றால் தமிழ்
மறக்கப்படுகின்றது அன்று முதல் இன்று வரை. தமிழர்களுடைய கலாச்சாரமும் தமிழர்களுடைய இசை மற்றும் என்னவோ தமிழர்கள் எவருமே அந்த டைமில் இப்போ இருக்கிற விஞ்ஞானிகளை விட மேம்பட்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதுக்கு உதாரணம், நான் சமயத்தில் ஒரு புத்தகம் வாங்கினான், மன்னன் அவர்களுடைய ராஜராஜ சோழன் என்ற புக். அதில் தஞ்சை பெரிய கோயிலுடைய ஆர்கிடெக்ட் கட்டமைப்பு பற்றி படித்த டைமில் அந்த கோயில் 1000 வருஷமாக இருக்கிறதுக்கு காரணம் 2006ஆம் ஆண்டு போர் போட்டிருக்காங்க ஆழ்துளை கிணறு இடுவதற்காக. அந்த டைமில் 325 மீட்டர் ஆழத்துக்கு போகக்குள்ள அந்த இடத்திலிருந்து பெருமணல் வந்திருக்கு. அந்த பெருமணல் எப்படி இருக்குமெண்டா தஞ்சாவூர் பொம்மையர் ஷேப்பில் தான் அந்த கோயில் கட்டப்பட்டதுன்றதுக்கான ஒரு ஆதாரம் அது. அந்த பண்பாட்டு ரீதியான ஒரு தளத்தை இன்னும் யுனெஸ்கோ கூட உலக அதிசயம் ஒன்றாக அறிவிக்கலை. ஆனால் பாதுகாப்புக்குரிய ஒரு சுற்றுலாத்தலமாக அறிவிச்சிருக்கு. பிரமிட்டை விட ஈஃபில் டவரை விட 1000 மடங்கு பொக்கிஷமானது அந்த கோயில். ஆனால் அதையே நம்ம கணக்கு பேர் தெரியாது, ஏதோ ஒரு கோயில் என்ற மாதிரி தான் நம்முடைய எண்ணங்கள் இருக்குது. அதுபோல தான் விவேகானந்தர் இலக்கியவாதிகளுக்கும் தந்தை போன்ற மேம்பட்டவர்களுக்கும் தான் விவேகானந்தருடைய வரலாறு தெரியும். ஆனால் எல்லோரும் சில பேர் என்ன நினைக்கிறாங்கண்டா, ஓகே இருந்தார், அவர் என்ன தமிழுக்கு செஞ்சு போகிறாரு என்ற மாதிரி. உண்மையாகவே முதலாவது பேராசிரியர். நான் இதே ஒரு 6-7 வருஷத்துக்கு கேட்கும்போது எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தது. நான் இந்தியா தான் தமிழை நினைச்சேன்னா, ஆனால் உண்மையாகவே தமிழை வளர்க்குறதுக்கு தமிழ் பேராசிரியர் முதல்ல பட்டம் பெற்ற ஒரு ஆள் நம்மளோட ஊராள் என்று நினைக்கிறத விட நம்மளோட இலங்கை ஆள் தமிழை இங்கே வளர்த்து கொண்டு இருந்திருக்காங்க என்று நினைக்கக்கூட எனக்கு உண்மையாக பெருமையாக இருந்தது. மட்டக்களப்பில் உள்ள அனைவரும், இலங்கையனாக இருக்கின்ற அனைவரும், புலம்பெயர் வாழ் நாட்டில் இருக்கிற அனைவருமே அதை பற்றி பெருமைப்பட்டு கொள்ளணும். இப்போ இருக்கிற இளைஞர்கள் கட்டாயமாக விவேகானந்தருடைய வாழ்க்கை வரலாறு படிக்க வேணும். ஏனென்றால் அவர் ஒரு கம்யூனிஸ்ட் சிந்தனை உள்ளார். அதாவது மூட நம்பிக்கைகளிலிருந்து விலகிய ஒரு ஆளவர். நான் கூட அநேகமாக சமூக வலைத்தளங்கள் கூட சொல்லுவேன், நான் ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ள கம்யூனிஸ்ட். கடவுள் நம்பிக்கைக்கும் கம்யூனிஸ்டத்துக்கும் எந்த விதமாக இது தொடர்பும் இல்லை. வேறுபாடுகள் இருக்கின்ற ஒழிய ஓர் மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியவன், தமிழை நேசிக்கிறவன், ஏழைகளுக்கும் வாழ்வில்லாதவர்களுக்கும் வாழ்வளிக்கக்கூடியவன், அவர்களை நேசிப்பான். ஆனால் அவர் ஆறாக வேண்டுமாண்டாரு இருக்கலாம், அருத்தந்தையாக இருக்கலாம், சிவாச்சாரியாராக இருக்கலாம், பிராமணராக இருக்கலாம், அவங்க கம்யூனிஸ்ட் தான். அப்படி ஒரு திடமான கருத்தில் கொண்டவர் தான் விவேகானந்தர் அவர்கள். தந்தையவர்கள் கூறியது போன்று, எனக்கு தந்தையவர் சொன்ன விஷயத்தில் இறுதியாக ஒரு மதரசா கட்டின இஸ்லாமியர்கள் எனக்கு ஒரு வியப்பாக இருந்தது. ஆனால் நான் இதை நம்பலை, எனக்கு இதுக்கு தெரியும், ஆனால் எனக்கு இதில் நம்பிக்கை இல்லை. ஆனால் அவர் இவரும் சொல்லக்கூட நம்பக்கூடியதாக இருக்குது எனக்கு உண்மையாகவே. அப்படி இருக்கிறவர் தமிழையும் மக்களையும் இலங்கை மக்களையும் தமிழை எவ்வளோ நேசிச்சு பாருன்னு எல்லாருக்கும் தெரியணும். அடுத்து வரலாறுகளை அறிய வேண்டும் என்று சர்மிலன் அவர் சொன்னவர். உண்மையாகவே நம்முடைய கணக்க வரலாறுகளை நாம் அறியாமல் இருக்கோம். வரலாற்று புத்தகங்கள், மட்டக்களப்பு சார்ந்த வரலாற்று புத்தகங்கள், எக்கச்சக்கமான புத்தகங்கள் இருக்குது. வரலாற்று விழுமியங்கள் என்று சொல்லி புத்தகம் எல்லாம் இருக்குது. கட்டாயம் எல்லாரும் வாசிக்கணும். இன்னும் நூலகங்களுக்கு இளைஞர்கள் வர வேண்டும், இலக்கியவாதிகள் ஆக வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. நன்றி, எனக்கு இந்த இறுதிக்கட்ட உரையினை வழங்கியதற்காக நன்றி. தஜிதரன் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக இந்நிகழ்வின் நன்றி உரையினை வழங்கி வைக்குமாறு ஆசிரியரும் விபுலானந்தர் கலை இலக்கியம் என்ற செயலாளருமாகிய திரு சர்மிதன் ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் அவைக்கு வணக்கத்தை தெரிவித்தவனாக, நன்றி மறப்பது நன்றன்று எனும் உயர்மொழிக்கு ஏற்ப சுவாமி விபுலானந்தரின் 77வது மகா சமாதி நினைவு தினத்தை முன்னிட்டு இங்கு ஏற்பாடு செய்யப்பட்ட நினைவேந்தலும் சிறப்புரை நிகழ்வும் பூரணமெய்த பல்வேறு வகையிலையும் உதவி செய்தோரை நன்றி பாராட்டும் தருணம். அந்த வகையில் இப்படி ஒரு நிகழ்வை செய்வோம் என்று நான் கதைத்த போது மறுப்பு தெரிவிக்காது இதை நிச்சயமாக செய்து முடிப்போம் என்று தோளோடு தோள் நின்ற எமது கலைமன்ற தலைவர் திரு மரகதம் பிரகாஷ் அவர்கள் மற்றும் பொருளாளர் திருமதி விஜிதா முருகவேள் மற்றும் எமது கலைமன்ற கௌரவ உறுப்பினர்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்தோடு எங்களது குறுகிய கால அழைப்பை ஏற்று
மனமுவந்து இந்த செயற்பாட்டுக்கு நான் சிறப்புரைஞராக வருகை தந்து உரையாற்றி உங்களது நிகழ்வை சிறப்புற நிகழ்த்தி தருகிறேன் என்று எந்தவித மறுப்பும் சொல்லாது இங்கு வந்து ஆழ்ந்த அகன்ற எமது சமூகத்துக்கு தேவையான பல விடயங்களை தமது சிறப்புரை ஊடாக இந்த அவைக்கு முன்வைத்து எமது கலைமன்றத்தின் இந்த நிகழ்வினது நோக்கத்தையும் நிறைவாக்கம் செய்த கல்குடா ஆரோக்கிய அன்னை ஆலய பங்கு தந்தை வடபிதா நோட்டன் ஜோன்சன் அவர்களுக்கு என் சார்பாகவும் எமது கலைமன்றம் சார்பாகவும் இந்த அவை சார்பாகவும் எங்களது தமிழ் சமூகம் சார்பாகவும் மேலான மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு எங்களது அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்து உரையாற்ற ஏழாண்டு சொன்னாலும் நாங்கள் கேட்டுக்கொண்டதுக்கு நாங்கள் மிக சிறந்த பொருத்தமான காலத்துக்கு தேவையான உரையை வழங்கி வைத்த மட்ககு வாழைச்சேனை இந்து கல்லூரி தேசிய பாடசாலையின் தற்போதைய உப அதிபரும் எமது கோர்லைப்பற்று பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளரும் தற்போது எமது விபுலானந்த வாசர் வட்டத்தின் சிரேஷ்ட ஆலோசகருமான எமது மதிப்புக்குரிய திருமதி சோபா ஜெயரஞ்சித் அம்மணி அவர்களுக்கும் இங்கு கவிபாடி விபுலானந்தரையும் இந்த அவையையும் சிறப்பு செய்த கவிஞர்கள் மற்றும் இந்த அரங்கை ஏற்பாடு செய்த குழுவினர் மற்றும் எங்கள் இந்த நிகழ்வை திறம்பட நிகழ்த்துவதற்காக இடமளித்து உபகரித்த பேத்தாளை பொது நூலக உத்தியோகத்தர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஒழுங்குமுறையில் தொகுத்தளித்த நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் பார்வையாளர்கள் அனைவருக்கும் அகமகிழ நன்றி பாராட்டுகின்றோம். சுபம்.